ஸோ இந்த வீடியோவில் வழியால் இருக்க ஒரு பொண்ணுக்கும் செத்தே போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் ஒரு அருமையான ஒரு பொண்ணோட கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமே எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே பார்க்கும்போதே சூசைல் தாட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் தள்ளி இருந்தவங்க அப்படின்னு நோட்டீஸ் போடுற அளவுக்கு இந்த அனிமேல சூசைல் தாட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ இந்த பொண்ணு எவ்வளோ வழியை உணர்ந்திருப்பா, எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பா அப்படின்றது எடுத்து சொன்ன கதை தான் இந்த டக்கோபி ஒரிஜினல் சீன் அப்படின்றவோட அனிமேவோட கதை. ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே எக்ஸ்பிளைன் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னு ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 14 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ தவிர்த்துட்டு வேற வீடியோ பார்க்க போங்கப்பா. சோ இந்த அனிமே அவங்களுக்கான அனிமே இல்ல, ஓகேவா? சோ எனிவே சொல்லணும்தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் கூட கதைக்கு போலாமா? வாங்க போமா. ஸோ ஃபஸ்ட் எடுத்து உயிரை காட்டுறாங்க. ஸோ உயிரை நடந்துனே இருக்கும்போது டனல் இருக்கும் தெரியுமா? ஸோ இது மாதிரி டனலில் வந்து ஏதோ ஒரு பலூன் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கிட்ட குனிஞ்சி என்ன இது அப்படின்னு உத்து பார்க்கும்போது இது உடனே வந்து பசிக்குது பை அப்படின்னு கத்தின்னு இருக்கு. நம்ம யூரன்காரு என்னடா இது கத்தின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு அந்த பண்டில் பாதி எடுத்து அந்த பைக்கு கொடுக்க அந்த பை ஏறினோம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ற கதையா சொல்லுது. இது மாதிரினா ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு ஏலியன். ஸோ நான் எங்க வீட்டுக்கு ஃபேர்வெல் வச்சுட்டு இந்த பச்சையான உள்ள பிளானட்டுக்கு ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ண வந்தேன். ஆனா நான் எந்த நேரத்தில் இங்கே வந்தேன்னு தெரியல. ஏகப்பட்ட பேர் என்ன பிடிக்க ட்ரை பண்ணாங்க, ஏகப்பட்ட பேர் அடிக்க ட்ரை பண்ணாங்க. நான் என்னத்தான் உணவு தேனாலுமே உணவு சுத்தமா கிடைக்கல அன்டில் வந்து நீங்க எனக்கு வர வரையும். சோ எனக்கு உணவு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரியம் அப்படின்னு சொல்றது பார்த்தா நீ ஏதோ ஏலியன் போல. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னானே அந்த ஐ திங்க் அந்த பை ஏலியன் திரும்ப பை ஏலியன் ஒண்ணே இல்ல அப்படின்னா சித்திரம் போயிடாதீங்க. உங்களோட கைண்ட்னஸ்க்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தர போறேன், அதாவது நீங்க கொடுத்ததுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒன்று தர போறேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பறக்கிற ஐ திங்க் வந்து பறக்கிற இந்த ஏஞ்சல் மலையில வரும் தெரியுமா? சோ அது மாதிரி கேஜெட்டை வந்து அந்த பை ஏலியன் வந்து நம்ம ஹீரோயின் காரிக்கு தரா. நம்ம ஹீரோயின் காரி என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது அந்த பை ஐ திங்க் பை அது உடனே தலையில போட்டுக்கிட்டு இதை பாரு இதை வச்சு என்னால பறக்க முடியுது. சோ இதை நீ போட்ட உடனே பறக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரியம் சாப்பாடு குத்தனா சாப்பிட்டியா மூட்டு கிளம்பு என்ன வச்சு காமெடிக்கு முன்னா பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல ஏலியன் நான் வச்சு காமெடி நான் பண்ணல உண்மையிலே நம்பி இதை வச்சு பறக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரியம் உண்மையிலே இதை வச்சு நான் பறக்க முடியும் அப்படின்னா கூட என் வாழ்க்கை எதுவும் மாறப்போது கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காரியம் சோகமாடி போயிடுறா. உடனே இந்த பை என்னடா இந்த பொண்ணு நான் பறக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த பொண்ணு நல்லா திம்புறா போறா. ஒருவேளை இந்த உலகத்துல ஏகப்பட்ட பறக்கிற உயிரினங்கள் இருக்கு, ஒருவேளை இந்த மனிதர்கள் எல்லாம் நைட்டு மட்டும் பறக்க ட்ரை பண்ணுவாங்களோ, நைட்டு மட்டும் இவங்க எல்லாம் பறப்பாங்க போல அப்படின்ற மாதிரி நல்லா பேசிட்டு இருக்கு இந்த பை ஏலியனு. ஸோ அப்படியே அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள் வந்து டனல் கீழே வந்து மீனக்கரை உட்கார் அவ வந்து மடிமலை வந்து அந்த பை வேலியை வந்து கையில் வச்சிருக்கா. அந்த பை என்ன வந்து மடிமலை வச்சிருக்கா. இதுவும் வந்து ஒரு ட்ரெயினில் ஒரு பார்ட்டோ அப்படின்னு கேட்க உடனே அந்த பொண்ணு வந்து சொல்றா அதை நந்து போறானால அவனுக்கு எல்லாம் கிளாஸுங்க அவனுக்கு மட்டும் உன பார்த்தானுங்க அப்படின்னா உனக்கு வெட்டி விட போட்டுருவானுங்க, அதனால தான் உனக்கு பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணு கேங்க காட்டுறாங்க. மேபி ஒரு 5-6 பேர் போறாங்களா. ஸோ அது மாதிரி வந்து ஒரு லேடிஸ் கேங்க காட்டுறாங்க. ஐ திங்க் அந்த பொண்ணு ஏஜில் இருக்க லேடிஸ் கேங்க. ஸோ அந்த குரூப்ல ஒரு பொண்ணு லீடர் மாதிரி இருக்கு. ஸோ அந்த பொண்ணு உடனே வந்து நான் வந்து மெரினோட போர்டை வந்து உழைச்சிட்டேன், நாளைக்கு வந்து அழுவா பேரு நாளைக்கு எப்போ வந்து வரும் ஆசையா இருக்குது, நாளைக்கு வந்து முகத்தில் கண்ணீரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க வந்து ஐ திங்க் அதுங்க வந்து அவங்க கிளாஸ்ல ஃபன் பண்றதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வருதுங்க. ஸோ அந்த 5 பொண்ணுங்களோட பேசிட்டு அப்படியே போக ஐ திங்க் வந்து நம்ம ஹீரோயின் காரியம் வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன், ஸோ நான் கொஞ்சம் வந்து போர்டு நோட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒன்று பையில என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இரு வெயிட் பண்ணி இப்போ நான் ஒரு கேஜெட் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹாப்பி போட்டோ அப்படின்ற மாதிரி கேஜெட் எடுத்து வந்து காட்டுது. ஸோ 2 பேர் வந்து கேஜெட்ல வந்து போட்டோ பிடிக்கிறாங்க. ஸோ உடனே ஹீரோயின் காரி வந்து போட்டோ பார்த்துட்டு இந்த போட்டோ படம் நம்ம வந்து போன்லயே போட்டோ எடுத்துட்டு போயிருக்கலாமே, இந்த போட்டோல எந்த சேஞ்சுமே இல்லையே அப்படின்னு கேட்க உடனே அந்த ஏலியன் இல்ல அந்த கேமரால ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் காரி ஓகே இப்போ நான் கிளம்புறேன், இப்போ நான் போனா தான் ஸ்டேஷனரி போயிட்டு நோட் நான் வாங்க முடியும் கடையை மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு பேக்கை திறந்து பார்க்குது. பேக்கை திறந்து பார்த்தா உள்ள இருந்த நோட்டு காணோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஐ திங்க் அந்த 5 பசங்க வந்து நோட்டை ஆட்டிய போட நோட்டை கிழிச்சு நம்ம சொல்லி தெரியுமா. ஸோ மேபி வந்து அது இந்த இடத்துல இடிக்கும் போல சில வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உடனே அந்த ஏரியனும் இந்த பொண்ணு இவ்வளோ பிஸியா இருக்கிறா, ஐ திங்க் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நாளைக்கு இந்த பொண்ணை நான் கன்ஃபார்மா சிரிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டே 3 ஆரம்பிக்குது. ஸோ அப்படி 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் 6வது நாள்னு ஏகப்பட்ட டேஸ்ல ஏகப்பட்ட கேஜெட்டை அந்த ஐ திங்க் பை ஏலியனும் தருது. நம்ம ஹீரோயின் காரியம் அதெல்லாம் காதல வாங்காம அவ பாட்டின வேலையை பார்த்து அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே வந்து பேன உட்காந்துக்கிறா. ஸோ அப்படியே 6வது நாள் எண்டிங்ல ஆகுது. ஸோ எண்டிங்ல அப்போ நம்ம ஹீரோயின் காரி சரி நான் போய் சீப்பி பார்க்க போறேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல அந்த ஐ திங்க் பை ஏலியனும் சீப்பினா என்னது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் காரி சீப்பியா சரி என் கூட வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஹீரோயின் காரியும் நம்ம பை ஏலியனும் வந்து 2 பேர் சீப்பியை பார்க்க கிளம்புறாங்க. ஸோ அப்படியே பை ஏலியனும் அப்படி சீப்பியை பார்க்கறா. சீப்பின்றது டாக். உடனே பை ஏலியன் சீப்பின்னு சொன்னா இது இவ்வளோ பெருசா இருக்குது, இது என்னடா என்னோட இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த நாய் உடனே வந்து நம்ம ஹீரோயின் காரி நக்க நம்ம ஹீரோயின் காரி வந்து சிரிக்கிறா. சோ அப்பதான் அந்த பையனே வந்து நம்ம ஹீரோயின் காரியோட முகத்துல சிரிப்பை பார்க்கறா. சோ உடனே அந்த சீப்பி டாக் உடனே வந்து நம்ம ஏலியனை பார்த்துட்டு இது என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் பல்லுல வச்சு கடிச்சிட்டு இருக்கு அந்த பை ஏலியனை போட்டு
ஸோ அப்படி அந்த சீன் எல்லாம் முடியுது. உண்மையிலே சொல்ல போனது அனிமே ஐ திங்க் இப்போ கேட்கும் உள்ள போகும்போது சூரிய அனிமே சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் 7 நிமிஷம் நல்லா ஃபன்னா நான் என்ஜாய் பண்ணேன். இந்த அனிமே உண்மையிலே சொல்ல போனால் ஜாப்பனீஸ்ல சரியான ஒத்து, அதுவும் பையன் வாய்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்கானுங்கடா. ஸோ அந்த சேம் டைம்ல இப்படி வழியா இருக்க பொண்ணை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் தோணுச்சு. ஆனால் அதெல்லாம் முடியாது. ஸோ பேக் டு கண்டு போயிடலாம். ஸோ முக்கியமாக சொல்லணும், இந்த ரோஸ் கலர் பார்த்தோன்னே இந்த சீஜன் ஞாபகம் வந்துச்சு. ஐ திங்க் சீஜன் 7 படம் தெரியுமா, அந்த படம் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் சேம் டைம் ஃப்ரீ ஃபயரில் வந்து இது மாதிரி வந்து பபுள் மாதிரி பிங்க் கலரில் வந்து ஐ திங்க் ஒரு பெட்ரோல் விட்டுருப்பானுங்க. ஸோ அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது ஐ திங்க் டோரிமோன் கூட ஞாபகம் வந்து அந்த கேஜெட் பார்க்கும்போது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஐ திங்க் இந்த ஏலியனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தோணுது. அந்த கதையை கேட்டோ ஆர் இந்த அனிமே பார்த்துட்டோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம பேக் டு த கண்டென்ட் போகலாம். ஸோ அப்படியே எல்லாம் கழிஞ்சிட்டு இவங்க இடத்துல வந்து ஐ திங்க் உட்காந்து பேச உடனே வந்து இந்த பையன் உடனே வந்து ஹீரோன்கார் கிட்ட உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோன்கார் எனக்கு அப்பாலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஏலியன் அப்பா கிடையாது, அப்போ வந்து அம்மா வச்சே வந்து ஒரு குழந்தை பெத்துக்க முடியும் போல. அப்போ இந்த கிரகத்தில் இருக்க மனுஷங்கள்லாம் வந்து மேபி 2 யூரின் தவிர மேபி அம்மாவால மட்டுமே பெத்துக்க முடியும் போல அப்படின்னு சொல்ல அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஹீரோன்காரி. ஸோ நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதுல இருந்து இந்த நாயும் நானும் தான் ஒன்னா வாழ்றோம். ஐ திங்க் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே இந்த நாய் கூட தான் நல்லா வாழ்றேன். எனக்கு எப்போ தேவைப்படுதோ ஸோ அப்போ அந்த சிப்பி நாய் வந்து என் பக்கத்தில் நிக்குது. ஸோ நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் எவ்வளவுதான் வந்து மேபி பையனை நான் வந்து உணர்ந்தாலுமே இவன் என் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து நம்மளோட ஐ திங்க் வந்து இப்படி சொல்றது நம்மளோட ஹாப்பியோட ஏலியனுக்கே வந்து சோகமாகுது அந்த இடத்துல. உடனே ஹீரோன்கார் இந்த ஏலியனை பார்த்து நீ என்ன ஆன்சியஸ் ஆகிற இந்த இடத்துல இருக்கட்டோடனே உடனே வந்து அந்த ஏலியனும் இல்ல நான் ஆன்சியஸ் நான் அவ்வளவு சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அந்த நாய் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலியன் அப்புறம் ஹீரோன்காரி 3 பேரும் வந்து ரோட்ல நடந்து வராங்க. ஸோ நடந்து இருக்கும் போது நம்ம ஹீரோன்காரி அந்த ஏலியனை பார்த்து எந்த பிளானட் ரொம்ப ஹாப்பியான பிளானட் அப்படின்னு கேட்க ஐ திங்க் வந்து பை ஏலியனும் ஃப்ரூட் ஹாப்பி பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளானட் இருக்கு. அந்த பிளானட்ல வந்து நிறைய ஃப்ரூட்னா இருக்கும். ஸோ அது எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க வந்து அங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே ஐ திங்க் சுசுகா ஹீரோன்காரியை வந்து எப்படி என்னால அங்க வர முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம பையன் எங்கிட்ட ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஷிப்பால நம்ம வந்து ஐ திங்க் நம்ம வந்து அந்த கிரகத்துக்கு போலாம், அங்க போய் நம்ம ஜாலியா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னே வந்து நம்ம ஹீரோன்காரி அப்படியே நிக்கிறா. பையன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன்காரியும் இந்த ஐ திங்க் மேஜிக்கலு உன்னோட ஸ்பேஸ் ஷிப் அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா திரும்பி ஐ திங்க் எங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு இந்த விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம பைக்கு வந்து ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் மாறுது. அப்படியே வந்து ஸ்டெக்கே எப்படி சொல்றது அப்படியே ஒரு மாதிரி வியப்பா கூட அப்படியே ஒரு மாதிரி வருத்தம் வைப்பாங்களா. ஸோ அது மாதிரி வந்து பை வந்து அந்த ஹீரோன்காரியை பார்க்கறா. அப்படியே அந்த ஏலியன் வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை நினைச்சு பார்க்கறா. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஏலியன் கிட்ட நீ வந்து ஒரு ஹாப்பி ஐ திங்க் வந்து மற்றவங்களை ஹாப்பி கொடுக்குற ஒரு ஏலியன். ஸோ வந்து நீ எந்த இடத்துலயும் வந்து வயலண்டை மேற்கொள்ளவே கூடாது, ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ற விஷயங்களை கஷ்டப்படுத்துற விஷயங்கள் அதெல்லாம் நீ செய்யக்கூடாது, மற்றவங்களை ஹாப்பினஸ் மட்டும் தான் தரணும், அது மாதிரி தான் நீ வாழ போற அப்படின்னு சொன்னோடனே வந்து அவன் நினைச்சு பார்க்கற இந்த விஷயத்தெல்லாம். அப்படியே அந்த ஏலியன் மனசுக்குள்ள நான் எவ்வளவு கேஜெட் தான் பொண்ணு தரேன், ஆனால் அந்த பொண்ணு வந்து அதை வாங்கி பயன்படுத்தவே மாட்டா, எனக்கு தேவையெல்லாம் அவள் சிரிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஒன்னே பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோன்காரி கிட்ட ஒன்னா கன்ஃபார்மா அந்த ஃப்ரூட் பிளானுக்கு இட்டுன்னு போயே தருவேன், அந்த நாள் உனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும், உன் வாழ்நாள்ல இது ஒரே நீ படாத சந்தோஷத்தை அன்னைக்கு நீ அனுபவிப்பே அப்படின்ற மாதிரி வந்து ஏலியன் வந்து சொல்லுது. அப்படி நம்ம ஹீரோன்காரிக்கு முகத்துல இப்பதான் சிரிப்பே வருது. அந்த பொண்ணோட வாழ்க்கையில யாரும் இந்த அளவுக்கு வந்து பேசிருக்க மாட்டாங்க. பட் ஒரு கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு பேசுறத அப்படின்னு நினைச்சு வந்து அந்த பொண்ணு லைட்டா சிரிக்கிறா. ஸோ சிரிச்சிட்டு சரி ஓகே நாளைக்கு சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. பட் அதே ரோட்ல அந்த பொண்ணு திருப்பி காட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணு வாங்கினா அச்சு குழப்பிக்கிறானுங்க. அப்படியே அடி வாங்கி சட்டெல்லாம் கீழே போன அப்படியே நிக்க நம்ம ஏலியன் வந்து சுசுகா சான் வந்துட்டியா இப்ப நான் உனக்கு புது கேஜெட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஜெட் வந்து எடுத்து கொடுக்கும் போது கரெக்டா வந்து நம்ம ஏலியன் வந்து அந்த பொண்ணு முகத்தை பாக்குது. என்ன ஆச்சு மூஞ்சல ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன்காரன் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல உடனே வந்து நம்ம பை ஏலியனும் இந்த பீப்புள்ஸ் கூட ஐ திங்க் மக்கள் கூட சண்டை வரும்போது உங்க முகம்லாம் இப்படி ரெட்டா மாறும் போல, நான் உனக்கு இப்போ ஒரு கேஜெட் தரேன், அந்த கேஜெட் உனக்கு ஹாப்பியா ஐ திங்க் சந்தோஷமா வச்சுக்கோ. இந்த கேஜெட் பேர் தான் ரிப்பன். இந்த ரிப்பனை நீ யாரு கூட பயன்படுத்தினாலுமே வந்து அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, இது நீ பயன்படுத்தி பாரு அப்படின்னு சொன்னோடனே இவ்வளவு நாள் வந்து கேஜெட்டே வேணாம் எனக்கு வந்து இந்த கேஜெட் வாழ்க்கை மாத்த போதா அப்படி சொன்ன நம்ம ஹீரோன்காரி முதல் முறையா சரி கூடு நான் வந்து பயன்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம பையன் எனக்கும் முகத்துல சிரிப்பு வருது, சரி அதிர்ச்சியும் வருது, இவ்வளவு நாள் வேணாம் சொல்ற வாங்கிட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியும் இருக்கு, எப்படியே நம்ம கிட்ட வந்து கேஜெட்டா வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சந்தோஷமா அதுக்கு இருக்கு. இவ அப்படியே அந்த ரிப்பனை வாங்கிட்டு போக நம்ம பையனும் காலைல இருந்து மதியானத்துல இருந்து சாயந்தரத்துல இருந்து வெயிட் பண்ணி பாக்குது, போனா வருவான்னு வரவே இல்லை. நம்ம பையன் ஓரளவு பார்த்துட்டு இதுக்கு ஒரு வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோன்காரி வந்து தேட ஆரம்பிக்குது. அப்படி தேடினா இருக்கும்போது ஐ திங்க் வந்து அந்த பையனும் நடக்கவே முடியல. ஸோ நடக்க முடியாம நடந்து ஊரெல்லாம் தேடுது. ஸோ அப்படியே தேடிக்கிட்டே வந்து திங்க் வந்து அவ வந்து அவளோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ இப்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனாலுமே நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து நம்ம ஐ திங்க் நம்மளோட ஹீரோன்காரியோட வீட்டுக்கே போகுது அந்த பையலியனே. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோன்காரி இருக்கா, பட் தூக்கு மாட்டின்னு இருக்கா. என்னடா அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் நம்ம பையன் கொடுத்த ரிப்பன் தெரியுமா, அந்த ரிப்பனை செவுத்துல மாட்டி அதுல கழுத்து ஐ திங்க் தூக்கு மாட்டின்னு செத்து கிடக்குறா நம்ம ஹீரோன்காரி. இந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது.
தெரியாதுல, கிட்ட போயிட்டு என்ன பண்ற, ஏன் வந்து இப்படி விளையாடிட்டு இருக்க, இந்த செவுத்தை கட்டி போட்டு கூட உங்களை கட்டி போட அந்த செவுறு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகாது, கொஞ்சம் கீழே இறங்கி நான் உங்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்றது சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி அப்பாவியா பேசுது இந்த ஐ திங்க் இந்த ஏலியனு. 大丈夫降りてきていいってよ静香ちゃん பட் ஒரு அளவுக்கு மேல அந்த ரிப்பன் அப்படி அருந்து விட நம்ம ஈரன்காரே டமால் கீழே விழுறா. உடனே பையன் கீழே வந்து ஈரன்காரையை பார்த்து ஏந்திருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கழுத்து வந்து ரெட்டாவும் நாக்கில் வந்து மேபி வாயில எச்சையா வருது. ஸோ அப்பே தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு அப்படின்னு. பையன் அப்படியே வந்து முகல்லாம் வேக்க செத்துட்டாளா என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கத்தின்னு இருக்கா நம்ம பையலியனே. அந்த சீனை பார்க்கும்போது உண்மையில சொன்னா அப்படியே அப்பாவியா இருந்துச்சுடா. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கண்ணு கலங்குச்சுடா. அதுவும் இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஐயோ ஐ திங்க் வந்து இந்த பொண்ணுங்க பசங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்த விலங்கு தருவாங்களா, அந்த விலங்கு வாய்ஸ் கொடுக்குறது, இது மாதிரி பெட்டு வாய்ஸ் கொடுக்குறாங்க தெரியுமா. பெட்டு வாய்ஸ் கொடுக்கும்போது தான் நம்ம அப்படியே கண்ணில் அப்படியே மூழ்க வச்சிடறானுங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுடா. மேபி வந்து எனக்கே டிப்ரெஷன் ஆகுதுன்னா பார்த்துக்கேன். ஸோ பேக் டு கண்ணு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம பையன் என்னன்னா அவன் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து ஒளிஞ்சிட்டு உடனே வந்து திங்க வந்து யாரோ சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஏலியன் பீயிங் வந்து நம்பவே இல்லை. ஸோ அப்படின்னு சில விஷயம் சொன்னோன்னே நம்ம பையன் என்ன நான் வந்து ரூல்ஸை வந்து ஐ திங்க் மேற்கொள்ளவில்லை போல, ஃபாலோ பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு திங்க ஆட்டோ பஸ் மாதிரி கை இருக்கு தெரியுமா, அந்த கை எடுத்துன்னு வந்து நம்மளோட ஈரன்காரோட கையில் வந்து வைக்கிறா. வச்சுட்டு மன்னிச்சிரு சிசுகோ-சான் அப்படின்னு சொல்றா. சோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு அந்த ஏரியா வந்து டனல் வாழ தெரியுமா, அந்த டனல் வழி திருப்பி போய்கிட்டே வச்சின்னு சொல்லிட்டு போகுது. இது மாதிரினா இந்த பெரிய உலகத்துல இந்த சாவு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ஏற்கனவே செத்து போனவங்களை குணப்படுத்த என்கிட்ட கேஜெட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட கேஜெட் இதுவரை இருந்ததே கிடையாது. சோ இந்த கதையும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுதுகிட்டே வந்து டனல் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துருப்பாங்க தெரியுமா. சோ அப்படி போட்டோ எடுக்கும்போது வந்து நம்ம பையன் சொல்லிருப்பா ஐ திங்க் இந்த போட்டோல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லும்போது தான் வந்து நம்ம ஈரன்காரே அடப்போ நான் வந்து போன்ல எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பா தெரியுமா. சோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி பையன் சொல்லுது. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த போட்டோ எடுக்கிறாங்க தெரியுமா, அந்த போட்டோ எடுத்தவங்க அந்த போட்டோ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா வந்து கடந்த காலத்துக்கு போலாம். それをカメラに読み込ませるとその写真 இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஏலியன் வந்து போட்டோட பட்டன் ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா, அதை கிளிக் பண்ணிச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தாங்க தெரியுமா, அந்த நேரத்துக்கு வந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவ கரெக்டா அந்த ஃபங்க்ஷனை அடுத்த இவ வந்து கடந்த காலத்துக்கு போறா. சோ கடந்த காலத்துக்கு போகும்போது ஏன் வந்து அவ செத்தா எனக்கு எதுவுமே புரியல. ஏன் கூட ஜாலியா மேபி என்னதான் வந்து டிப்ரெஷனா என்னதான் வந்து அழுகையா இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா சிரிச்சாலே அவ எதுக்கு செத்தா, ஏன் செத்தா அப்படி எந்த விஷயமே எனக்கு தெரியல. நான் அவளை எல்லாம் கேட்டே ஆகணும், இல்லனா என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு வந்துரு சுசுகா-சான், தயவு செஞ்சு வந்துரு சுசுகா-சான் அப்படின்னு சொல்ல கரெக்டா நம்ம இந்த ஏலியன் கண்ணை திறக்க கரெக்டா வந்து அவங்க திங்கிங் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு பண்ணிட்டாங்க. சோ அந்த பொண்ணு சாவறதுக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டோ எடுத்துருப்பாங்க தெரியுமா. சோ அதனால கரெக்டா பையனின் கண்ணை திறக்க சுசுகா-சானோ இன்னும் ஏன் கண்ணை மூணு இருக்க, ஏன் வந்து கேமரா அழுத்தி பிடிச்சிட்டு இருக்க, ஏன் கண்ணை மூணு இருக்க அப்படின்னு சொல்ல பையனுக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. எப்போ அப்படியே பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்துடும், இப்போ வந்து கண்டுபிடிக்க போறோம், அவன் எப்படி சத்தான கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லும் போது அகைன் வந்து சுசுகா-சான் ஐ திங்க் ஈரன்காரி வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த தடவை வந்து நம்மளோட பையன் என்ன சொல்றா அப்படின்னா ஐ திங்க் இவ்வளவு நாள் வந்து நீ போயிட்டு வா இங்க இருக்க நாளைக்கு வா அப்படின்னு சொன்ன பையலியனே நானும் உன் கூட சேர்ந்து இனில இருந்து ஸ்கூலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே பையலியனும் வந்து இப்போ நம்ம ஈரன்காரியோட ஸ்கூலுக்கு போறா. ஓகேவா, 明日から一緒に学校に連れてってほしいピー ஸோ அப்படியே நம்ம ஆஷோட கழுத்தில் வந்து பீகாஷோ உட்காந்து வந்துருமா. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஈரன்காரியோட கழுத்தான வந்து நம்மளோட அந்த பையன் உட்காந்து இருக்கு. அதில் மெரியா-சான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இருக்கு. ஸோ இந்த பொண்ணு தான் வில்லன்காரி மாதிரி தாட்டுறானுங்க. ஸோ அந்த பொண்ணு உடனே வந்து இந்த பையனை பார்த்து இதோ படுற பேரசைட்னா நாய் தான் வளர்த்த பண்ணா பேரசைட் தான் வளர்க்குறாளா அப்படின்னு கலாய்க்க நம்ம பையன் பேரசைட் தான் என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஈரன்காரியை பார்த்து திங்க எல்லாமே நல்லா தானே போகுது, எல்லாம் ஆல்ரெடி தானே போகுது, தப்பாக பார்த்தா போலியே எல்லாம் கரெக்டாக தானே போகுது அப்படின்னு மாதிரி கேட்குறா. ஸோ அப்படியே ஒரு நாள் ஸ்கூலில் முடியுது, அடுத்த நாள் திருப்பி ஸ்கூலுக்கு வராங்க. ஸோ அப்படி ஸ்கூல் வரும்போது வந்து அந்த பையனை வந்து மேபி வந்து பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த கிளாஸ்ல வந்து மேபி இந்த மரத்துக்கெல்லாம் கட்டுவாங்களே, இந்த மாதிரி வேலி கட்டுவாங்களே, இந்த மாதிரி வந்து மாடு வந்து சாப்பிட கூடாது அப்படின்னு. சோ அதே மாதிரி வந்து அந்த பையலினை உள்ள வச்சு அதை சுத்தி வந்து ஒரு வேலி மாதிரி கட்டி வச்சிருக்கா. சோ அந்த வேலி உள்ளதான் வந்து பையலின் இருக்கு. சோ அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன் எந்த ரீசனுக்காக வந்து நம்ம ஈரன்காரி செத்தா அப்படின்ற சொல்ல. சோ அப்படியே அந்த கிளாஸ் ஆரம்பிக்குது. சோ மிஸ்ஸும் வந்துட்டு போர்டில் எழுதி போட்டு அதனால நம்ம ஈரன்காரி தான் எழுப்பி இதுக்கு ஆன்சர் சொல்லுமா அப்படின்னு சொன்னா நம்மளோட ஈரன்காரிக்கு சுத்தமா ஆன்சரே தெரியல. சோ அது பத்தாது அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் திங்க் மரியா-சான் சொல்லிட்டு போட்டு தெரியுமா, அந்த பொண்ணு உடனே வந்து ஈரன்காரியை பார்த்து மேம் உங்க ஹோம்வொர்க்கே முடிக்கல மேம் அப்படின்னு சொல்ல நம்ம ஈரன்காரி வந்து இல்ல என் புக்கு காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூட முடியல. இந்த விஷயத்தால நம்ம ஈரன்காரி கண்ணு கலங்க நம்ம பையன் இது ஒண்ணே பார்த்துட்டு அப்போ வந்து அவளுக்கு வந்து ஆன்சர் தெரியாதனால செத்தா போல அப்படின்னு சொல்லிட்டு அழகுன்னு பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு, அதாவது இப்போ கிளாஸ்ல தெரியுமா இது பாஸ்ட், இதுக்கு முன்னாடி இருக்க பாஸ்ட் தெரியுமா அந்த பாஸ்ட்டுக்கு போயிட்டு சோ நாளைக்கு இந்த கொஸ்டின் கேட்க போறாங்க, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்ல நம்ம ஈரன்காரியை வந்து ஐ திங்க் அடுத்த நாளைக்கு வந்து கரெக்டா ஆன்சர் சொல்ல நம்ம ஐ திங்க் அந்த வில்லி பொண்ணு தெரியுமா, வில்லி பொண்ணுக்கு மூஞ்செல்லாம் மாறுது. コピー静香ちゃん明日の宿題の答えはカッコ1か35
சோ அது மாதிரி நோட்டை தூக்கி குப்பையில போட நம்மளோட ஈரன் காரோட பொருட்கள் எல்லாத்தையும் குப்பையில போட நம்ம பை ஏலேன்னு இதெல்லாம் பார்த்துட்டு திங்க் வந்து பேக் இங்க தான் இருக்கு இந்த நோட் இங்க தான் இருக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம ஈரன் கார்கிட்ட கொடுத்தது. சோ இது எல்லாத்தையும் வந்து வில்லி பொண்ணு பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் எடுக்கிறா எனக்கு காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் நம்ம ஈரன் காரி போன உடனே பேக்கை தூக்கி ஒரு ஓட்டு மேல அடிச்சிடறா. பட் ஓட்டு மேல அடிச்சுமே நம்ம பை ஏலினால அந்த பேக்கை வந்து திங்க் கண்டெடுக்கப்பட்டுருது. சோ இதெல்லாம் பார்த்த வில்லிக்காரி உடனே காண்டாவர எப்படி அவ முடிஞ்சா எப்படி இதெல்லாம் பண்ண எப்படி அந்த பேக் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாவ இதெல்லாம் பையன் பார்த்துறா. திங்க் வந்து அப்பயே தெரிஞ்சு போயிடுது அந்த மரியா சானுக்கும் நம்ம சுசுகா சானுக்கு தான் ஃபைட். சோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேருமே சரி உங்களோட சண்டையால உங்களோட சந்தோஷமான பக்கத்தை இழக்கிறீங்க. அது அந்த வில்லிக்காரியா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலுமே சரி ரெண்டு பேரும் பேசி தான் தீக்கணும் இந்த சண்டைய. நீங்க ஒருவேளை பேசி பாருங்க பேசி பார்த்தா திங்க் எல்லாம் நல்லதா நடக்கும். சோ அப்படின்னு சொல்ல நம்ம ஈரன் காரியும் நம்ம பையன் வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. சோ அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது வில்லன் காரியோட ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா. சோ அவங்க எல்லாருமே வந்து உன்னை வந்து மெரியா சான் கூப்பிட்டா அவ ஸ்கூலுக்கு பின்னாடி உனக்கு காத்துட்டு இருக்கா திங்க் வந்து உங்களோட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்ல நம்ம பையனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நேத்து தான் சொல்லிட்டு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீக்கிரமா நடக்குது அவ்வளவுதான் எல்லா சண்டையும் முடிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த சீனை வந்து பாத்ரூம் வெளில காட்டுறானுங்க. சோ பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் காரியும் பையனும் இருக்குது. அந்த பையனும் ஹீரோயின் காரியை பார்த்து ஏன் ஜீவா போலாம் ரெண்டு பேரும் பேசுங்க ரெண்டு பேரும் பேசினாதான் வந்து சண்டைகள் முடிவடையும் அப்பதான் உங்க நடுவுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வளரும். まだ行かないっぺかマリナちゃん待ってるっぴ சோ இப்போ நீ பேச போற நம்ம ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல உடனே வந்து இருக்கு ஐ திங்க் நம்மளோட ஈரன் காரி வந்து லைட்டா அழுகுறா. இது வரையும் நீ அந்த வெள்ளிக்காரியோட பேசுறதே கிடையாது நீ மட்டும் கூட பேசியிருந்த அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து இங்க பேசவே மாட்டேன் நான் ஒன்று பேசினா தெரியாம அவ ஒன்று பேசுவா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல சரிவா கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே வந்து அடுத்த சீனை வந்து நம்ம வெள்ளிக்காரியை காட்டுறாங்க. சோ வெள்ளிக்காரி வந்து நம்ம ஸ்கூல் பண்ணி நின்று வெள்ளிக்காரி திரும்பி நிக்க நம்ம ஈரன் காரி வந்து தில்லா வந்து நருட்டு உள்ள என்ட்ரி ஆகலாம். சோ அது மாதிரி வந்து தில்லா என்ட்ரி ஆகுது. என்னடா தில்லா என்ட்ரி ஆகிறா அப்படின்னு பார்த்தா பட்டு பிளாஷ்பேக் காட்டுறாங்க அந்த பாத்ரூம்குள்ள. சோ அந்த இடத்துல பையன் என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு பயமா இருந்தா என்ன ஐ திங்க் இந்த கேஜெட் இருக்க முடிய கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரன் காரோட ஒரு முடிய வாங்கி அந்த கேஜெட் உள்ள வைக்க அந்த பையில நம்ம ஈரன் காரியோட குளோனாவே மாறிட்டா 相手の姿に変身できるんだっぴ சோ குளோனா மாதிரி நீங்க உட்காரு நான் போய் தில்லா விட பேசிட்டு ஒன்னு ரெண்டு பேர் சேர்த்து வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட பையன் தான் வந்து நம்ம ஈரன் காரி மாதிரி இப்போ வந்து அங்க போயிருக்கா ஓகேவா பேச போயிருக்கா. சோ அப்போ இப்படி வந்து பிரசன்ட்ல வந்து நம்ம ஈரன் காரியும் வில்லிக்காரியும் வந்து அப்படி ரெண்டு பேரும் சண்டை போற மாதிரி நிக்கிறாங்க. உடனே பையன் வந்து நம்ம இன்னத்தவன் நீ எவ்வளவு சீரியஸான இருந்துக்க நம்ம வந்து எல்லாத்தையும் பேசி தீர்க்கலாம் நான் பண்ண எல்லாத்துக்குமே சாரி எனக்கு வந்து கூட பேசணும் ரொம்ப ஆசையா இருக்கு நம்ம எல்லாத்தையும் பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்ல வில்லிக்காரி ஒரே ஒரு அரைச்சப்பான ஒரு அறை வைக்கிறா. திருப்பியும் மெரியாச்சான் எதுக்கு அடிக்கிறா நம்ம எல்லாம் பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு அறை வைக்கிறா. マリナちゃんちょうど僕もお話ししたいと思ってて சோ ரெண்டு அரை வச்சுன பையலின் மனசுக்குள்ளேயே இந்த உலகம் இப்படி இருக்கு இப்போ நான் தப்பா எதுவுமே பேசல இவ எதுக்கு இந்த அடிக்கிறா அப்படின்னு சொல்ல நம்ம ஈரன் காரி வில்லிக்காரி உடனே நீ நான் பேரு டவுலத்தா தைரியமா ஆன்சர் சொல்ற எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்ற வர நான் ஸ்மார்ட் ஆயிட்டே போறியா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி 2-3 கிக் அடிக்க பையன் கண்ணுக்குன்னா கலங்குது. உடனே வந்து நான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இங்க ஓட விரும்புறேன் என் கண்ணெல்லாம் இப்ப ஏன் கலங்குது எனக்கு ஏன் ரொம்ப வலிக்குது உடம்பெல்லாம் போதும் எனக்கு உடம்புல ரொம்ப வலிக்குது என்னால முடியல அப்படின்னு சொல்ல உடனே பையன் எனக்கு வந்து வந்து நம்ம ஈரன் காரி செத்து போனா தெரியுமா. சோ அந்த ஞாபகம் வந்துருது. உடனே என்ன மன்னிச்சிரு வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த வில்லிக்காரி இருக்கால இது மாதிரி வந்து கைண்டா என்ன பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பெண் எடுத்து அப்படியே பையன் என்ன குளோனா இருக்கா தெரியுமா அந்த குளோன் அப்படியே போட்டு கை போகும்போது பட்டு இருட்டாவது பட்டு திருப்பி பாஸ்ட் வரானுங்க. சோ அகைன் திருப்பி அந்த பொண்ணு கரெக்டா ஆன்சர் சொல்றது அப்புறம் அந்த வில்லிக்காரி வந்து பேக் தூக்கி அடிக்கிறது நோட்டத்துக்கு போய் போறது அதுக்கப்புறம் பையன் திருப்பி எடுத்து கொடுக்குறது அப்புறம் வேற மூமெண்ட் எல்லாம் திருப்பி வந்து இந்த சண்டை மூமெண்ட் வருது. பட் போனதோட சண்டை மூமெண்ட்ல வந்து நம்ம பையன் குளோன் மாதிரி பேர் பார்த்துருவோம். பட் இந்த இடம் வந்து நம்ம பையன் குளோன் மாதிரினா போல நம்ம திங்க் ஒரிஜினலா இருக்கா தெரியுமா. சோ அந்த ஈரன் காரி தான் வந்து அவளை சந்திக்க போறா. சோ அவளுடைய போகிற பையன் இப்போ வந்து காப்பாத்தி ஆகணும் சொல்லிட்டு திங்க நினைக்கும் போதே வந்து அந்த பொண்ணோட திங்க நம்ம வில்லிக்காரி தெரியுமா வில்லிக்காரோட முகம் வந்து பையன் தெரிஞ்சு கொஞ்சம் மாதிரி பயம் ஆரம்பிச்சது பையன் எனக்கு ஏன்னா ஏற்கனவே வில்லிக்காரி வந்து பையன் போட்டு அடிச்சிருப்பா திங்க் குளோனை போட்டு அடிச்சிருப்பால சொல்ல அந்த பயம் வந்து இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்புக்கு பையன் என்னதான் பயந்தாலுமே வந்து நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்மளோட ஈரன் மாதிரி வந்து குளோனா மாதிரி நான் உன்னை காப்பாத்துவேன் நில்லு அப்படின்னு சொல்ல கரெக்டா வந்து இப்போ அடுத்த சீனை காட்டுறானுங்க. ஸோ அடுத்த சீனை பையனோ நம்ம ஈரன் காரியை வந்து அந்த பையன் கிட்ட பேசுறாங்க பார்த்தா ஈரன் காரிக்கு வந்து ஒரே அடி தான் முகத்துல அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு போயிட்டு எதுவும் பேசாம இருந்தாலும் ஒரு அடியே வாங்கிட்டு வந்துருச்சு. இந்த பையன் போயிட்டு வந்து ஐ திங்க் நம்ம பேசலாம் உடனே பேசுறதுக்கு ஆசையா இருக்கு அப்படி சொல்லிட்டு இது மாதிரி வந்து கிரேசியா பண்ணும்போது தான் வந்து ஏகப்பட்ட அடியை வாங்கி வந்துச்சு. ஸோ உடனே வந்து அங்கே திங்க் அந்த கிளாஸ்ல ஒரு திங்க் சொல்றதுனால படிக்கிற பையன் தெரியுமா அந்த படிக்கிற பையன் நம்ம ஈரன் கிட்ட வந்து உனக்கு ஏதாச்சும் செய்யணுமா உனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லி நம்ம வந்து டீச்சர் கவுன்சிலிங் வைக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் வச்சு அதில் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஈரன் காரியம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன் நம்ம கவுன்சிலிங்கே வச்சாலும் இது மாற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு போயிடும். பையனை வந்து ஒரு மாதிரி திரும்பி
அப்படின்ட்டு அப்படியே திங்க் வந்து ஒரு மாதிரி ஆவாங்களா திங்க் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஆன்சிஷியஸாக அந்த தெரியலடா மேபி நான் தான் பொண்ணு பேச கிடையாது அதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஃபீலிங் வந்து தெரியல எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பொண்ணு வந்து வருத்தப்படுறா நமக்கு எல்லாம் தெரியுது ஆனாலுமே அந்த பொண்ணுக்காக நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியல ஸோ அப்படி ஃபீலிங் தெரியுமா ஸோ அந்த ஃபீலிங்கில் வந்து இப்போ நான் பையன் இருக்கிறான் ஸோ அப்படியே வழக்கமாக வந்து பையலினும் யூரின் காரியம் வந்து ஒரு டேனல் மேலே உட்காந்துருப்பா தெரியுமா ஸோ அதே மாதிரி டேனலில் உட்கார நம்ம யூரின் காரி திங்க் நம்ம பையலின் வந்து யூரின் காரிக்கிட்ட அந்த பையன்கிட்ட நீ எதுவுமே சொல்லாமல் வந்துட்டியே எதுவும் பேசாமல் வந்துட்டியே உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க நம்ம யூரின் காரியம் 先生が不思議がってたよクゼが呼びに来たのにク நீ ゼ ஒருத்த மட்டும் தான் எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ற ஆன்சர் சொல்லி கொடுக்கறதுல இருந்து என் பேக்கை காணாம போனா எடுத்து கொடுக்கறதுல இருந்து நோட் புக் காணாம போனா தேடி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ற எப்போ நான் வில்லிக்காரியோட அம்மா கிட்டயும் அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தனோ அப்பத்துல இருந்தே வந்து என் ஸ்கூல் வாழ்க்கை இப்படிதான் போகுது நான் என் வாழ்க்கையை ரொம்ப வெறுக்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ஏலியன் இருக்கா தெரியுமா ஏலியனுமே நான் மன்னிச்சிடு சாரி அப்படின்னு சொல்றோன்னே நம்ம யூரன் காரியமே வந்து நான் என்னத்தான் சாடா இருந்தாலுமே இப்போ கத்திங்க வந்து நீ வந்ததுல இருந்து என் வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப அவ்வளோ கவலையான இல்லை கொஞ்சம் கம்மி கவலையால தான் இருக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்து நம்மளோட ஏலியன் முகத்துல கொஞ்சம் சிரிப்பு வருது அப்படி கொஞ்சம் கண்ணீர் ஆனந்த கண்ணீருமே வருது ஸோ அந்த ஏலியனுமே வந்து இனிமே நான் வந்து முகத்துல வந்து கவலை ஏற்படவே மாட்டேன் நான் உன்னை சிரிக்க வைப்பேனா அப்படின்னு சுத்தமா எனக்கு தெரியாது ஆனா உனக்கு நான் எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வந்து அந்த வில்லிக்காரி வந்து இதெல்லாம் வந்து ஒரு செவரு பண்ணி கேட்டு போட்டுறா அந்த வில்லிக்காரியுமே ரோட்லயே 10 நாள் அவளை வந்து புள்ளி செஞ்சா தொந்தரவு பண்ண அப்படி தொந்தரவு பண்ணி அவளை அடிச்சுமே வந்து அவ ஒண்ணு வந்து அது சாவ மாட்டா அழுவ மாட்டா அப்படின்னு சொல்லி காண்டாயிட்டு வந்து அவ வில்லிக்காரி வந்து அவ வீட்டுக்கு போறா ஸோ அப்படி வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா வந்து எல்லா சாப்பாடும் இறச்சி விட்டு ஒரு மாதிரி சோகமா பத்துன்னு இருக்காங்க இவ்வளவு வந்து என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவும் உங்க அப்பா திருப்பியும் அந்த பொண்ணு கூட போயிட்டாரு அதுவும் என்ன அடிச்சிட்டு போயிட்டாரு நீ எப்படி என் கூட நிக்க போறியா அவங்க அப்பா கூட நிக்க போறியா என் கூட தானேமா நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க போக நம்மளோட மெரியாச்சானோட கண்டிங் வில்லிக்காரி கண்ணில் விட்டு கோபம் பத்திக்கிட்டு எரியுது ஸோ மேபி அந்த கோபத்தினால தான் போல திங்க் நம்ம இந்த பொண்ணை போட்டு மேபி நம்ம யூரன் காரியை போட்டு அடிக்கிறாளா மேபி அந்த பொண்ணு சொல்றாங்க அந்த பொண்ணு அப்படின்றது சுத்தமா எந்த பொண்ணு அப்படின்னு காட்ட மாட்டானுங்க ஸோ அப்படியே அடுத்த சீனை கட் பண்ணி இப்போ வந்து நம்மளோட யூரன் காரி கதை யூரன் காரி வீட காட்டுறாங்க ஸோ யூரன் காரி வந்து டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம யூரன் காரி படுத்துட்டு இருக்கா நம்ம ஏழு எப்பா நீ நாளை எப்படி கடந்து விடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க சொந்த இடத்துல தெரிஞ்சு போது அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணு ஐ திங்க் அவங்க அம்மா வேற ஒரு பொண்ணு கூட அப்பா போயிட்டு சொல்லுவாங்க தெரியுமா அவங்க அப்பா வந்து வேற ஏதோ மேபி இந்த பொண்ணு இல்லை வேற ஏதோ பொண்ணு கூட போயிருக்காரு போல ஸோ அப்படின்ற ஒரு சீனும் மேபி வந்து இந்த குடும்பத்தால தான் வந்து மக்கள் வந்து பசங்க கெடுறாங்க ஸோ அப்படி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட இப்படியே முடிக்கிறாங்க ஸோ செகண்ட் எபிசோட ஃபர்ஸ்ட் இல்லை அகைன் நம்மளுக்கு யூரன் காரியை காட்டானுங்க ஸோ யூரன் காரி கிட்ட அவங்களோட டீச்சர் போர்டில் கொஸ்டின் எழுதி போட்டு ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து கரெக்டாக சொல்லிடுறா பட் இந்த தடவை வந்து வில்லிக்கு வாரிக்கு மூஞ்சில வந்து எந்த ஒரு கோபமும் சரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஸோ அந்த விஷயத்தை நான் பையன் சேம் டைம்ல யூரன் காரியம் பார்த்துட்டு அப்படி ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்காங்க சோ அப்படி வந்து ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க சோ இது மாதிரி பையன் இந்த தடவை நீ பாத்தியா நீ வந்து ஆன்சர் சொன்ன நீ ஆன்சர் சொல்லும்போது கூட நம்மளோட வில்லிக்காரிக்கு முகத்துல வந்து எந்த கோபமும் இல்ல அவ்வளவுதான் அவளுக்கு போக போக வந்து கோவம் எல்லாம் குறைஞ்சிடும் சோ ரெண்டு பேர் வந்து இதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம யூரன் காரியம் வந்து வானத்துல பாக்குறா வானத்துல பார்த்து இந்த ஸ்டார் எல்லாம் இப்படி இருக்கு தெரியுமா நான் முன்னாடி இருக்கும்போது எங்க அப்பா கூட நான் வரும்போது இந்த ஸ்டார் எல்லாம் இப்படி இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பையன் உங்க அப்பா கூட இல்லவே இல்லை அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்ல இப்ப கிடையாது எங்க அப்பா என்னை விட்டு என்னை விடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்திருக்கேன் சோ அப்பயே எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வந்து டிவர்ஸ் மேட்டர்னா போச்சு இந்த ஸ்டார் கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் டிவர்ஸ் வந்து ஆகக்கூடாது அப்படின்னு ஆனா நான் நம்புறதுலாம் பொய்யாயிடுச்சு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா டிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த காடு அப்புறம் இந்த ஸ்டார் இது மாதிரி போன்ற சில விஷயங்கள் எல்லாம் எங்க அப்பயே நம்பிக்கை போயிடுச்சு だっぴなんだか仲良くなれた気がして嬉しいっぴ அதனால தான் இந்த விஷயத்தை நம்பது கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே வந்து வில்லிக்காரி வந்துடுறா உடனே வில்லிக்காரி வந்து நீ நான் தனியா பேசிட்டு இருக்க அந்த பேரசைட் கூட என்ன பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்க ஐ திங்க் நாய் எல்லாம் நன்றி உள்ளது யாரையும் வந்து இது காயப்படுத்த சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி வந்து ஐ திங்க் நம்ம ஹீரோ காரியோட நாய் வந்து அந்த வில்லிக்காரி நல்லவதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போகும்போது வந்து நம்ம ஹீரோ ஐ திங்க் ஹீரோன் காரிக்கு கோவம் வந்துருது கோவம் இல்ல ஐ திங்க் பயம் வந்துருது எங்க வந்து நம்ம நாய் ஏதாவது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பிங்க வா அப்படி கத்த நம்ம வில்லிக்காரி ஒரே அடியா வந்து நம்ம ஹீரோன் காரியை போட்டு அச்சிடுறா நம்ம ஹீரோன் காரி அச்சகான்ல அந்த நாய் வந்து நம்ம வில்லிக்காரி ஒரு கடி கடிச்சு விட்டுருது அப்படி நடக்கும்போது கடிவான வில்லிக்காரி வந்து அழுகல இவன் நாய் வந்து இவரை விட்டு பிரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் சிரிக்கிறா அப்ப அங்க வந்து கூட இந்த மக்கள் இருக்க தெரியுமா அவங்க எல்லாருமே வந்து இந்த நாய் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டு பருவின்னு புகார் கொடுத்து அந்த நாயை வந்து ஜெயில திங் வந்து நாய்க்கு சக்கிறது சொல்லிட்டு சில இடத்துல திங் இந்த நாய்க்கு எல்லாரும் வண்டி இருக்குல்ல அது மாதிரி வண்டியில வந்து இந்த நாயை எடுத்துன்னு போயிட்டாங்க சோ இந்த இடத்துல பையன் பேசுறா இதுக்கு அடுத்த நாள் தான் வந்து நம்மளோட ஹீரோயின் வந்து சாக போனா ちょっぴ待って போன எபிசோட தூக்க மாட்ட போயிருப்பா தெரியுமா ஸோ இந்த இன்சிடென்ட்ல தான் தூக்க மாட்ட போயிட்டா இதனால தான் வந்து நம்ம ஹீரோயின் கறி தூக்க மாட்ட போயிருக்கா ஸோ வந்து நான் எப்படி நாயை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து காணாம வச்சிருமா திருப்பி அங்க இருந்து திரும்பி பாஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் காரி அப்புறம் அந்த நாய் அப்புறம் நம்ம ஏழு ஸோ 3 பேரும் வந்து இப்போ டனல் வழியா போனாதானே அந்த ஹீரோயின் காரி வருவா ஐ திங்க் சாரி வில்லிக்காரி வருவா ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி நம்ம ரூட்டை மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து திங்க் டிராஃபிக் இருக்க மாதிரி ரூட்டுக்கு போறாங்க எப்படியாச்சும் வந்து அந்த 6th நாள் கடந்தணும் இந்த பொண்ணு சத்தா தெரியுமா அந்த நாளை வச்சு கடந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் இன்னும் கஷ்டப்படுது ஸோ நம்ம அந்த இடத்துல போனா வில்லிக்காரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து
வந்து வேற ரோட் வழியா எடுத்துட்டு இட்டுன்னு வருது. ஓகேவா? இப்ப பை என்ன சுசுகா சான் கிட்ட நம்ம வந்து பார்க்கு பக்கத்துல இல்ல, சோ வந்து இப்ப நம்ம சேஃப் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல மெரியா சான் வரா. திருப்பி அந்த நாய் கடிக்குது, திருப்பி நாயை வந்து கூட்டிட்டு போறாங்க. திருப்பி பாஸ்ட், சோ அப்ப திருப்பி பாஸ்க்கு போய் வால்டிங் கால்ல போலாம்னு சொல்லிட்டு கால்ல போறாங்க. திருப்பி மெரியா சான் அங்க நிக்கிறா. திங்க் வில்லிக்காரி திருப்பி அங்க நிக்கிறா. சோ அகைன் திருப்பி பாஸ்க்கு போய் திருப்பி சாயந்தரம் போறாங்க. அப்பயும் நிக்கிறா. சோ அந்த ஒரு நாளை வந்து நம்ம கலக்கவே முடியல. எந்த வழி போனாலுமே நம்ம யூரன்காரி செத்தே ஆகணும் அப்படின்ற விதிப்படி அந்த நாயை ஜெயிலுக்கு அமிச்சுனே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பையன் டயர்ட் ஆயிட்டு அப்படி உட்காந்துட்டு அந்த நாய் கடிக்கும்னு தெரியுது. அந்த நாய் கடிக்கும்னு தெரிஞ்சு இவருக்கு வந்து கையை காட்டுறா. அது கன்ஃபார்ம் வலிக்குமாச்சே. இந்த மனிதர்களை பத்தி எனக்கு சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. 難しいっぴか。それになんで噛まれちゃうのに会いに அப்படின்னு சொல்ல இப்ப மரியாச்சன் போய் காட்டுறாங்க. வில்லிக்காரி போய் காட்டுறாங்க. வில்லிக்காரி உடனே நான் பிளான் போட்ட மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல நம்ம பையில ரெண்டுமே சரி இதுக்கான வெளியே போய் நம்ம சுசுகா சான் போய் கேட்கறான். ஐ திங்க் வந்து எதுக்கு இந்த மனிதர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு போயிட்டு அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பையன் போயிட்டு சுசுகா சான் கிட்ட கேட்கும் போது நம்ம வீரன்காருக்கு ஏதோ பேய் அறிஞ்ச முகம் மாதிரி அப்படியே பேன் இருக்கா. அவரோட நாயை பார்த்து என்னை விட்டு போயிடாத தனியா விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி அந்த நாய் பின்னாடி ஓட போறா. அப்படியே அந்த இடத்துல நம்ம தூக்குற மாதிரி காட்டுறாங்க. மேபி வந்து நம்ம ஹீரோன் வந்து தூக்குல திங்க் வந்து தூக்கு மாட்ட போறா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சோ அவ அப்படியே அதை நோக்கி போக நான் பையன் எலியனும் தயவு செஞ்சு செத்துறாத, எனக்கு கொஞ்சம் நம்பு, நான் சொல்லிருக்கேன் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி உன் முகத்துல வந்து சிரிப்பை ஏற்படுத்துவேன் அப்படின்னு. நீயும் நானும் சீப்பியும் 3 பேர் ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாம் சிரிக்க போறோம், சந்தோஷமா சிரிக்க போறோம். மேபி அகைன் நான் தோத்தா கூட கன்ஃபார்ம் வேற ஒரு வழி கண்டுபிடிப்பேன், உன் முகத்துல கன்ஃபார்மா சிரிப்பை ஏற்படுத்தியே தீருவேன், என்ன தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு வந்து உதயமாகுது. பிகாஸ் வந்து ட்ரஸ்ட் மீ அந்த வேர்டு தெரியல, ஐ திங்க் நம்பு அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ வந்து இந்த வேர்டெலாம் சில பேர் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணுக்கு இந்த வார்டெலாம் கேட்கும்போது நல்லா இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு அந்த நாயை காப்பாற்ற மேபி அந்த நாயை வந்து இது பூடப்பட்டிருப்பாங்களா. ஸோ அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க. ஸோ அந்த நாய் உள்ள இருக்க வந்து நம்ம யூரன்காரியும் நம்ம அந்த ஏரியும் வந்து வெளில பெஞ்சில் உட்கார அவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு லேடி வந்து சொல்றா, இனிமே உங்க நாய் வந்து உங்க அப்பா கூட தான் வாழ போகுது, ஏன்னா வந்து உங்க சிட்டில வந்து ஒருத்தனை கடிச்சு புட்டுச்சு அந்த நாய், அதை இனிமேலும் வந்து உங்க சிட்டில வாழ வைக்க முடியாது. அண்ட் சேம் டைம்ல வந்து மரியாசனுக்கு கையில ஒன்றும் அவ்வளோ பெரிய அடியெல்லாம் இல்ல. ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மேபி வந்து அவங்க அம்மா போல அது அவங்க அம்மா மாதிரி தான் லேடி பேசுது. ஸோ இனிமே வந்து அந்த நாய் வந்து உங்க அப்பா கூட தான் வாழ போகுது, எனக்கு வந்து இப்போ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து தலையில எதுக்கு அந்த வாட்டர் மேடம் பூ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. 大した怪我じゃないらしいけど母親は相当キレてるって嫌いじゃあ私仕事行くね ஸோ அப்படியே இப்போ வந்து நம்ம பையன் சேம் டைம் யூரன்காரியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. யூரன்காரி பார்த்தா அப்படியே பேனி பேடிச்ச மாதிரி அப்படியே ஒரே திசையில் பார்த்து உட்காந்து இருக்கா. பையன் வந்து நீங்க வந்து கவலைப்படாதீங்க சுசுகா சான், உங்க முகத்துல எப்படியாச்சும் சிரிப்பு கொண்டு வருவேன், நம்ம எப்படியாச்சும் வந்து உங்க நாயை காப்பாற்றலாம், உங்க அப்பா இப்போ எங்க இருக்காரு சொல்லுங்க, இந்த மேப்ல எங்க இருக்காரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு மேப் வந்து கையில கொடுக்குது. அவங்களும் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பெட்ஷீட்டை போட்டு மூணு படுக்க அப்படி காலையில் ஆகுது. நம்ம பையனுக்கு கொஞ்சமாச்சும் சிரிச்சா அந்த கொஞ்சம் சிரிச்சவ கூட இப்போ வந்து ஐ திங்க் ஃபுல்லா இழுத்து மூட்டு ஐ திங்க் வந்து ஏதோ ஒரு மாதிரி போயிட்டாரு, ரொம்ப டிப்ரெஷன் போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் வந்து அவ எல்லாத்தையும் கூட ஷேர் பண்றா. ஐ திங்க் அவங்க அப்பா பத்தினா பேசும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணா சந்தோஷமா இருந்தேன், எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரம் எடுத்து மூட்டிங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பையன் நினைச்சிட்டு இருக்கு. どうしたら笑顔になってくれるってか ஸோ அப்படியே அடுத்த நாள் விடுது. ஸோ அடுத்த நாள் வந்து நம்ம பையன் சுசுகா சான் 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலில் வந்து அந்த வில்லிகாரியும் வரா. உடனே வந்து நாய் கட்சியில ஸோ கட்சியில் வந்து கையில் கட்டு போட்டுக்கிட்டு இது வரைக்கும் இந்த பைத்தியமானவ வந்து அவன் நாயை கூட கட்டுப்படுத்த தெரியாத ஒரு பைத்தியம், இவன் நாயை விட்டு என்ன பேர் கடிச்சிட்டா பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து ஆமா இவ வந்து கெட்ட பொண்ணு, ஒரு நாயை கூட கட்டுப்படுத்த தெரியாதா அப்படின்னு சொன்னோடனே வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து மூஞ்செல்லாம் மாறுது. マリナちゃんに聞いた犬に騙せたんでしょ ஸோ அப்படியே ஸ்கூலும் முடியுது. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஐ திங்க் இந்த வில்லியன் குரூப் ஸோ வில்லி குரூப் எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது வில்லிக்காரியோட அவங்கள பார்த்து நீங்க எல்லாரும் போங்க, எனக்கு நீங்க ஒரு மாதிரி இருக்குது, நான் தனியா போக விரும்புறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே இப்போ ஸ்கிரீனை ஹீரோ பக்கம் காரி காட்டுறானுங்க. பார்த்தா வந்து அந்த இடத்துல வந்து நான் வில்லிக்காரி தனியா போறேன் அப்படின்னு சொல்றவா தெரியுமா, பார்த்தா வந்து அவ வந்து இங்க தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோ காரி கிட்ட வந்து நீ எங்க கூட வாழ கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல எல்லாம் பை எனக்கும் ஒரே ஜாலி ஆயிடுது. அவ்வளவுதான் வந்து ஐ திங்க் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, இனிமே வந்து 2 பேர் சேர்ந்து ஜாலியா இருக்க போறாங்க, இனிமே எல்லாம் சூப்பரா அமைய போகுது அப்படின்னு சொல்ல மெரியாச்சனோட பிளாஷ்பேக் ஒன்று காட்டுறானுங்க. ஸோ அந்த சீன்ல வந்து மெரியாச்சனோட அப்பா திங்க வில்லிக்காரியோட அப்பா வந்து ஏன் லேட்டா வர அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சோ அந்த இடத்துல குழுவுல சண்டை வருது. நம்ம சண்டை முடிஞ்சிட்ட போற பார்த்தா மெரியாச்சனோட வாயில வந்து யார் குத்துற மாதிரி வந்து ஒரு அடையாளம் இருக்குது. சோ அந்த இடத்துல தெரியுது அவங்க அப்பா கான்ல வந்து மெரியாச்சன கணத்துல ரெடி ஆஸ்டாரு அப்படின்னு. சோ அப்படியே பிரசன்ட் காட்டுறாங்க. சோ பிரசன்ட்ல வந்து யூரன்காரி இருக்கா தெரியுமா, யூரன்காரி கிட்ட போயிட்டு என்ன பேசணும்னு கூப்பிட்டேன், என் நாயை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல வில்லிக்காரி பேக் எடுத்து உடனே நம்ம யூரன் மண்டையில அடிக்கிறா. உடனே அஸ்ட் உன் நாய் செத்துச்சு அப்படின்னு அகைன் சொல்ல நம்ம யூரன்காரியும் அப்படின்னா சொல்லாத நாய் வந்து உண்மையிலே வந்து உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பரிதாபமா பேசுறா. いつ帰ってきても大丈夫だもんほら首輪だって
இதோ பாரு என் நாய் காலர் இருக்கு, அந்த நாய் வந்து எங்க அப்பா கூட தான் வாழ போயிருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல உன் நாய் செத்துச்சு, உனக்கு வந்து அப்பாவும் கிடையாது உனக்கு அம்மாவும் கிடையாது, உனக்கு கேர் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஏன் வந்து உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம யூரன்காரி அழுவ ஆரம்பிச்சிடறா. விருப்படியா வர அந்த பொண்ணு மட கஷ்டத்தை நானே சாவ வச்சிருவேன்டா. அப்படி நம்ம ஏறி ஐயோ இதுனா இவ்வளவு பயங்கரமா போகுது, இப்படியே போனா நம்ம சுசுகா சான் ரொம்ப பாத்தீங்க ரொம்ப வலி அனுபவிப்பா, நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே வில்லிக்காரி ஒரு விஷயத்த சொல்றா, நீ வாழ்ற வீடு, நீ சாப்பிடுற சாப்பாடு, நீ அணிற கிளாத் எல்லாம் எப்படி வந்து நினைக்கிறேன், எல்லாம் எங்க அப்பா கொடுத்ததுதான், எங்க அப்பா எனக்காக சம்பாரிச்சாண்டி உனக்காக கிடையாது. சோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு மூஞ்செல்லாம் குவைப்பிடுறா வில்லிக்காரி. சோ மேபி இந்த இடத்துல வந்து மேபி இவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாக்கும் வந்து ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சுத்தமா தெரியல. சோ அனிமேல இந்த விஷயத்தை வந்து டீடைலா சொல்லல. ஆனா வில்லிக்காரி என்ன சொல்றானா, நீ வந்து விலகி போனா எங்க அம்மா வந்து பழைய நிலைமைக்கு திரும்பி வருவா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு எதிங்கி சாவலுக்கு நடுவுல போகும்போது நம்ம பையன் என்ன காட்டுறாங்க. சோ நம்ம பையன் அப்படியே பயந்துகிட்டே வந்து ஹீரோயின் காரியோட கண்ணா பாக்குறா. சோ அந்த ஏலியனுமே நம்ம காப்பாத்தணும் சொல்லிட்டுமே இப்ப காப்பாத்துறத நம்ம ப்ராமிஸே மிஸ் பண்ண மாதிரி ஆயிடுமே, நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும், நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் போய் இறந்துருவா, நான் உன்னை காப்பாத்தி ஆவா, உன்னை எப்படியாச்சும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி ஆவா அப்படி சொல்லிட்டு சுசுகா சானு சொல்லிட்டு கேமரா எடுத்துன்னு போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து பாஸ்டன்ஸுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா போட்டோ எடுத்து ஒரே அடியா வில்லிக்காரி மூஞ்சிலே அச்சிடுறா. 今度こそ僕が助けるピー。 சும்மா அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லா பிளாக் ஆகுது. அப்படியே முழிச்சு பார்த்தா நம்ம பையனும் நம்ம ஹீரோயின் காரி ரெண்டு பேரும் போயிட்டு மெரியாச்சனா பார்த்தா மூஞ்சில இருந்து ஃபுல்லா ரத்தம். நம்ம பையன் வில்லிக்காரி கிட்ட போயிட்டு ஏந்திர மரியாச்சான் அப்படின்னு சொல்ல அவன் ஏஞ்சிக்க மாட்டா, பேங்க் படுத்துட்டு இருக்கா, செத்து போயிட்டா. பையன் என்னடா சின்ன ஏஞ்சிக்க மாட்டா சொல்லிட்டு சரி கேமரா நம்ம திங்க் பாஸ்ட் டென்ஸ் போயிடலாம் சொல்லிட்டு கேமரா எடுத்துறா. கேமரா ஒர்க் ஆக மாட்டேது, ஃபுல்லா கேமரா பிளட்டா இருக்கு. சோ பாஸ்ட் டென்ஸும் போக முடியாம அந்த கேமரா ஒர்க் ஆக முடியாம அவங்க வந்து ஐ திங்க் அதுதான் பிரசன்ட். சோ பிரசன்ட்ல மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதோ அதுதான் இப்போ லைவ். ஓகேவா? சோ ஐ திங்க் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து மரியாச்சான்னு மட்டை ஆகிடுறாங்க. அதுதான் இங்க உண்மை. அப்படியே செத்து போயிட்டா. சத்தியமா சொல்றேன், எனக்கு சத்தியமா இந்த இவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி ஒரு அனிமே இல்லவே இல்லடா. சும்மா 2வது எபிசோட என் மனசே நிறைஞ்சு போச்சு. இது மாதிரி ஒரு அனிமே நான் பார்க்கவே இல்ல. அச்சு சாவுன்னு போன நானா கட்சி வாயிலே குத்தி ஊத்த ரத்தம் கிட்ட வர வச்சிருப்பேன். பாவண்டா அந்த பச்சை மாடா சுதுக்கு வச்சா அந்த பொண்ணை போட்டு இந்த பொண்ணு இவ்வளவு அடி ஒரு பொண்ணு மேல கை வைக்க கூடாது. அது கரெக்ட் தானே. நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தேன் ஃபர்ஸ்ட் எபிசோட அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு சூப்பரா இருந்திருப்பேன் நானு. அந்த ஈரன் காரி வேற ரொம்ப கஷ்டப்பட்டாளா, மனசே மாறி ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு. இந்த பொண்ணோட உண்மையா இருந்தா கல்யாணம் பண்ணிருப்பேன். என் தலை எழுத்து இந்த ஜென்ரேஷன்ல பிறந்துட்டு பொண்ணுங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா பொண்ணுங்களால கஷ்டப்படுறவங்க அதிகமாகறானுங்க. அனிமேனா அனிமே தாண்டா. அப்படியே நம்ம ஏலியன் வந்து அந்த பொண்ணை பார்த்து என்னடா மட்டையிட்டா போட்டு தள்ளுமான்னு சொல்லும் போது உடனே வந்து நம்ம சுசுகாச்சான் சிரிக்க ஆரம்பிக்கிறா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஏலியனை பார்த்துட்டு யாரா நீ சூப்பர் அமேசிங் டா, நீ அவ்வளவுதான் இனிமே ஸ்கூல் லைஃப் சூப்பரா இருக்க போகுது, இனிமே வாழ்க்கை நான் வேற மாதிரி வாழ போறேன், இவரை என்னால அடிக்க முடியாது. ஸோ அது போடுற கனவாட நான் வந்து என் கனவையே வந்து டிஸ்ட்ராய் பண்ணேன், நீ இதை பண்ணிட்டா, நீ சூப்பர் அமேசிங் டா அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கிறதே. நீங்க 2வது எபிசோட கடைசியில தான் இந்த பொண்ணு சிரிக்கிறதே நான் பாக்குறேன். இனிமே என்னடா சுசுகா சான் தான்டா. 5 வருஷம் கழிச்சு ஜப்பான் போற அந்த பொண்ணை பாக்குறேன், லவ் பண்றேன், அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அந்த பொண்ணே தமிழச்சி ஆக்குறேன்டா. இது ஒட்டாக்கர்ஸ் மேல ஆனாடா. ரைட் ஆள விட்றோம். அப்படி நம்ம என்னடா ஆச்சு போட்டு சொல்லிட்டோம் என்னடா ஆச்சு சொல்லிட்டு பயத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் காரியம் நீ எதுக்காக இங்க வந்தனா தெரியல, ஆனா ரொம்பவே தேங்க்ஸ் அந்த பொண்ணை நீ சாவடிச்சதுக்கு, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஏலியனுமே ஒரு வேளை வந்து நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையை எடுக்கிறோம், ஐ திங்க் வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த வாழ்க்கையை பறிக்கிறோம் அப்படின்னா பெரிய கில்லிங் சொல்ல போடுவாங்க, ஐ திங்க் சாவடிச்சு சொல்லுவாங்க போல. எப்படியோ கடைசியா நம்ம ஹீரோயின் காரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எபிசோட் 2 அங்கேயே முடிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் காரி ஏலியனும் சேர்ந்து நம்ம வில்லிக்காரி போட்டு தள்ளுறோம் தெரியுமா, அந்த சீன்ல தான் ஆரம்பிக்கிறாங்க கதையை. அவங்க 2 பேரும் வில்லிக்காரை போட்டு தள்ளிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போகும்போது அந்த படிப்பாளி பையன் அப்புறம் வந்து ஹீரோக்காரி மேல கிரஷ் வச்சுக்கான் தெரியுமா, அவன் வந்து இந்த தேசத்தெல்லாம் பாத்துறான். அந்த புத்திசாலி பையனும் உடனே வந்து ஹீரோக்காரி கிட்ட நான் வந்து உங்க பின்தொடர்ந்து வந்தேன், நீ ஏதோ சந்தூல போன மாதிரி இருந்துச்சு அதுவும் கூடயே வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு வில்லிக்காரி செத்து போறதா பாத்துறான். உடனே இந்த அறிவாளி பையன் என்ன பண்ணீங்க, இந்த பொண்ணை இப்ப சாவச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேற வழியே தெரியலையா இந்த பிரச்சனை தப்பிக்க, இது பெரிய பிரச்சனையாச்சு, நான் நாவலனா படிச்சிருக்கேன், நிறைய புக்கெல்லாம் படிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்காரி இதை நான் சாவடிக்கல, இது உங்க பக்கத்துல திரும்ப சீப்பி இதுதான் அவனை சாவடிச்சது, அது ஏதோ மேஜிக் பயன்படுத்திச்சு அதனால செத்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே ஏலியன் அது பேரு மேஜிக் இல்ல, அது பேரு வந்து ஹாப்பி கேஜெட், அந்த ஹாப்பி கேஜெட்டை பயன்படுத்தி தான் நான் வந்து அந்த பொண்ணையை ஹாப்பி ஆக்கிட்டேன். 東君なんだか怖いピよ、もっとハッピーに அப்படின்னு சொல்ல அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த அறிவாளி பையனும் என்னையா பேசுறீங்க, இதெல்லாம் பண்ணா நான் மாட்டிப்போம், ஜெயிலுக்கு தான் போனோம் எல்லாரும் சேர்ந்து, பின்னாடி நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க ஏலியனும் நம்ம வந்து இப்ப சந்தோஷமா இருக்கணும், நீங்க இப்ப சந்தோஷமா இருறா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின்காரியும் ஆமா நான் இந்த நாவல எல்லாம் படிச்சது கிடையாது, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, நாங்க வரது வில்லிக்காரியை போட்டு தள்ளிட்டோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க அறிவாளி பையனும் இப்ப நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ உடனே ஹீரோயின்காரியும் போலீஸ் ஸ்டேஷன் போக போறோமா, நீ தான் அறிவாளியாச்சு, உனக்கு வேற விஷயமே தெரியாதா, மேபி வந்து இதுல தப்பிக்க வேற ஏதாவது ஒரு பிளான் இல்லையா, நான் உன ரொம்ப நம்புறேன்,
உனக்கு தான் எல்லா விஷயமே தெரியுமே அப்படின்னு சொல்ல ஐ திங்க் வந்து சின்ன பசங்களா சோ வந்து புகழ்ச்சி ஊட்டும் போது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி கிரிப் ஆயிடுது உடம்பு. வேற வழி இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி சீப்பியும் நம்ம யூரன்காரி இப்ப பிரச்சனை தப்பிச்சுட்டா, நம்மளால சந்தோஷமா இருக்க போற எல்லாரும் சிரிங்க அப்படின்னு சொல்ல நம்ம அறிவாளி பையனும் நீ கொஞ்சம் வாயை முன்னிருடா. ごめん。 少し黙ってろよ。 நீ வேற ஒரு பக்கம் அவளை வேற மாட்டி விட்டு நீ வேற சிரிடா சொல்ற மட்டை ஒரு பொண்ணு மட்டையாக்கிட்டு எப்படா நீ சிரிப்பா? ஒரு பர்சனை கில் பண்ணி வச்சிருக்கீங்கடா, நீங்க சாவடிச்சு வச்சிருக்கீங்கடா. உன் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாங்க, அவ போயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் சாவடிக்கல, ஒரு ஏலியன் கிரகத்துல இருந்து வந்துச்சு, அந்த ஏலியன் தான் வந்து போட்டு தள்ளிச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு இப்ப சிரிப்பானுங்கடா. பைத்தியக்காரருக்கு இது மாதிரி ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல சுசுகா சானோ எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, இப்ப நீ மட்டும் தான் இருக்க, வேற ஏதாச்சும் வழி சொல்லு, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, என்னால போயிட்டு அப்பா அம்மா கிட்டயும் உதவி கேட்க முடியாது, நீ மட்டும் தான் இருக்க அப்படின்னு சொல்ல அவன் வந்து ஏற்கனவே இந்த பொண்ணு கிரஷா இருப்பானா அவனுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் வந்து ஒரு வரித்திங் அப்படி சொல்றது அப்படியே ஒரு மாதிரி வந்து ஆள் கேட்கறாளே பண்ணணுமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அது மட்டும் இல்லாம பாஸ்ட் டென்ஸ்ல அவனுக்கு சில வழிகள் இருக்கும் போல. ஸோ அதெல்லாம் கண்ணில் வர சரி நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை எப்படியாச்சும் வந்து மறைப்போம், ஸோ நம்ம அதுக்கான சில வழிகளை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏலியன் இருக்கா தெரியுமா, ஸோ ஏலியன் தான் போட்டு தரலாம், நீயே ஒரு கேஜெட் கூட இதை மறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஏலியனே வந்து சோப்பு டப்பா மாதிரி கேஜெட் தருது. அவங்க உடனே வந்து இதை எடுத்து அழுத்தி பாருங்க, கேஜெட் எடுத்து அழுத்தி பாக்குறாங்க, அது எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்புறம் ஏதோ பண்ணி அதை பெருசாக்கி அந்த வில்லிகாரியை போட்டு ஐ திங்க் அதுல சமாதி பெட்டி மாதிரி அதிலே போட்டு மூடி அதை அப்படியே ஓரங்கட்ட நம்ம ஏலியனுக்கு தான் வந்து உருமாற்றம் கேஜெட் தெரியும்ல, சோ அந்த கேஜெட்டை வச்சு ஏலியனுமே வந்து வில்லிகாரி மாதிரி ஆயிடுறான். அந்த அறிவாளி பையனும் ஹீரோயின் காரி இருக்காத மாதிரி 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நீ தான் வில்லிகாரி, நீ தான் வந்து இனிமே வந்து அவங்க வீட்டுக்கு போக போற, அந்த பொண்ணு செய்ய விஷயம் எல்லாம் செய்ய போற, யார்கிட்டயும் மாட்டாம இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த பையனும் நான் இது உண்மையிலே செஞ்சுதான் ஆகணுமா, எனக்கு வந்து ஹீரோயின் காரி வந்து காப்பாத்துறது தான் அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிறது என்னோட வந்து ஹாப்பி, சோ அது மட்டும் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரியும் இப்படி எல்லாம் நீ வந்து பேசுனா ஐ திங்க் இப்படி அழுது பேசுனா அப்படின்னா நீ வந்து வில்லிகாரி அப்படின்றது யாரும் நம்ப மாட்டாங்க, முதல்ல நீ அழுவாம இரு, உன்னால முடியும், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஏலியனுக்குமே சந்தோஷமா இருது. அப்ப நம்ம ஏலியனுமே வந்து வில்லிகாரியோட வீட்டுக்கு போற வில்லிகாரி மாதிரியே, சோ அப்படி அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது எப்பயுமே வில்லிகாரி வீட்டு சண்டை நடக்கும்ல, சோ அதே மாதிரி சேம் டைம்ல சண்டை நடந்துதான் இருக்கு அவங்க வீட்டுல. சோ அப்படி சண்டை போடும்போது அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு மூடி மாதிரி தூக்கி நம்ம வில்லிகாரி மண்டையிலே வச்சிடறாங்க. உடனே வில்லிகாரோட அம்மாவும் என்ன பண்றாங்க, நம்ம பொண்ணு மேல அடிக்கிறேன் எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா இப்ப நான் தெரிஞ்சு பண்ணா தெரியாம தானே பட்டுச்சு, பட்டு அவளே கும்பிட்டு தான் இருக்கா, நீ நடி கத்தின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம ஏலியன் வந்து உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா, ஏன்னா வந்து அவங்களுக்கு சண்டை சச்சரவு அப்படின்னா என்னன்னு தெரியாதுல்ல. சோ அந்த ஏலியனை பொறுத்தவரை என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா 2 பேரும் வந்து அதிகமா பேசுறாங்க, 2 பேரும் வந்து ரொம்ப லவ் பண்றாங்க போல. வில்லிகாரி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபேமிலி தான் வச்சிட்டு இருக்கா, அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவு ஜாலியா பேசுறாங்க போல அப்படி மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா சேர்ல உட்காந்துக்கின்னு. マリナちゃんのパパとママは毎日たくさんお話しして。 சோ அப்படியே அடுத்த நாளும் விடியுது. சோ அடுத்த நாள் வந்து 3 பேர் பிளான் போடுறாங்க, சரி இது நம்ம சம்மர் டைம்ல வந்து இவளை மறைக்கிறதா நம்ம பிளானே, சோ அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம 3 பேர் எப்படியாச்சும் வெளிய போடணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம அறிவாளியோட அண்ணன் வந்துடுறான், அதாவது இந்த கரையை போட்டா பையன் இருக்கான் தெரியுமா, அவனோட அண்ணன் வந்துடுறான். அவங்க உடனே வந்து 3 பேர் கிட்ட வந்து நீங்க என்னடா இங்க பண்றீங்க, என்னடா தம்பி எப்பயுமே வந்து வீட்டுக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிப்ப, இங்கடா வெளில சுத்தினுங்கிற, சரி நீ பார்த்து வீட்டுக்கு போ நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிளம்பிடுறான். இவனுக்கு உடனே ஒரு மாதிரி காண்டாயிருது, நம்ம ஹீரோயின் காரியம் எதுக்கு மூஞ்ச மாறுது அப்படின்னு சொல்ல அவனுமே சொல்றான் இது மாதிரி எங்க படிப்புலயும் சரி அண்ட் சேம் டைம் வேலைக்கும் போறான், சோ வந்து ஃபேமிலியை அவன் கவனிச்சுக்கிறான், ஆனாமே அது எல்லாமே வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரிங் வாங்கி தரணும் அப்படிதான் மட்டும்தான், பட் என் ஃபேமிலி வந்து முன்னேறி வந்து அவனுக்கு தான் கொடுக்குது, எனக்கு வந்து எதுவுமே தர மாட்டுது, அவனுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றது அவங்க கையில எல்லாமே இருக்கு, அவனுக்கு மோந்திர கூட வச்சிருக்கான், சோ அந்த தடவை நான் பண்ணை சாப்பிடணும் அப்புற மாதிரி சொல்றான். அந்த பண்ணு அப்படின்னா பேன் கேக் தெரியும்ல, சோ அந்த பேன் கேக் தான் காட்டுறாங்க, அந்த பேன் கேக் சாப்பிடணும் தலைவனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது போல, சோ அந்த தடவை சாப்பிட்டே ஆகணும், அந்த மோந்திர போயிட்டு அம்மாட்ட குத்துட்டாங்க அப்படின்னா அம்மா நெக்ஸ்ட் ஐஸ் வச்சிருவான், சோ ஐஸ் வைக்கிட்டு பேன் கேக் அதிகமா சாப்பிட்டுருவான், சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோந்திரத்தை ஆட்டிய போடுறான். 3 பேரும் பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோயின் காரியம் சரி நீ போயிட்டு என்ன பண்ற, அந்த மோந்திரத்தை ஆட்டிய போடு, ஏதாச்சும் பிரச்சனை என்னதா பக்கத்துல வந்து இந்த பை ஏறின வச்சு அவதான் மேஜிக் பண்ணுவான், சோ நீ போய் ஆட்டிய போடு அப்படின்னு சொல்ல 2 பேரும் வந்து மோந்திரத்தை ஆட்டிய போட ரெடியா இருக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா சும்மா ஒருத்த மோந்திரம் கழட்டி வைப்பானா, குளிக்கும் போது கழட்டி வைப்பான், சோ குளிக்கிற டைம் வரையும் வெயிட் பண்ணி அவன் குளிக்கும் போகும்போது மோந்திரம் கழட்டி வைக்கிறான், சோ அதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பை ஏறியணும் அப்புறம் வந்து அறிவாளி கண்ணாடி போட்டுக்கலாம் புட்டி கண்ணாடி, சோ 2 பேரும் வந்து அந்த மோதிரத்தை எடுக்க போகும்போது ஒரு போன் வந்துருது, போன அப்படியே சவுண்ட் கேட்டு திரும்பி வர இவங்க 2 பேரும் என்ன பண்றது தெரியாம வந்து பையன் கேஜெட் குறால மறையணும்டா அப்படின்னு சொல்ல அந்த ஏலியன் டோரிமான் மாதிரி கேஜெட்டை தூக்கி அடிக்குது, ஏகப்பட்ட கேஜெட்டை தூக்கி அடிக்குது. わかんないピー。あれでもないピ、これでもないピ。 பட் அண்ணக்கார பட்டுன்னு கவு திறக்க அவங்க 2 பேரும் காணும், பார்த்தா வந்து ரக்க மாதிரி கேஜெட் இருக்கு போல, அந்த கேஜெட் வச்சு ஐ திங்க் அவுட் சைடு ஜன்னல பறந்துட்டு இருக்காங்க. பட் அண்ணக்கார ஜன்னலை பார்த்துட்டுனா ஜன்னல் திறந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூட போகும்போது அவனோட கேஜெட்ல வந்து பவர் கம்மியாயிடுது. பட் எப்படியோ வந்து அண்ணக்கார அதெல்லாம் கண்டுக்காம ஜன்னலை சாத்திட்டு உள்ள போக இவ அப்படியே கீழே டமான் கீழே விழ பையனையும் பிடிக்க போச்சு. பட் பையனால வெயிட் தாங்க முடியாம 2 பேரும் டமான் கீழே விழுறாங்க.
பட் எனிவே வந்து அவ்வளோ உயரத்துக்கு கீழே வரனால மேபி ஒரு நார்மல் லைட்ல கீழே வரனால வந்து 2 பேருக்கும் வந்து அடிவா தப்பிச்சிட்டாங்க. ரொம்ப வந்து செத்து போற அளவுக்கு காய உண்டான அளவுக்குனா இல்ல. ஸோ அப்படியே 2 பேரும் ஏஞ்சி வந்து சரி எல்லாம் தோத்து போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனல் இருக்கும்ல அது மாதிரி டனல் கிட்ட போறாங்க. நம்ம ஹீரோயின் காரியம் 2 பேரும் பார்த்து நீ சட்டை எல்லாம் கிஞ்சிட்டு வந்துக்கிறா ஏலி நல்லா பேண்டேஜ் எல்லாம் போட்டு வந்துக்கிறா 2 பேருக்குள்ள சும்மா நடந்து வந்து இருக்கீங்க. வரும்போது 2 பேரும் சேர்ந்து தலைக்கிறிக்கு கீழே வேண்டினடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காரி கலாய்க்கிறா. உடனே வந்து கண்ணாடி போடணும் வந்து அழுகுறா. அப்படியே அழுகுறதோட வந்து அப்படியே அடுத்த சீனை காட்டுறானுங்க. அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோயின் காரி அறிவாளி பையன் அப்புறம் பையன் பட் பையன் தடவை வந்து வில்லிக்காரி வசத்துல இருக்காளா. ஸோ எப்பயுமே அந்த கிளாஸ்ல வந்து வில்லிக்காரிக்கும் ஹீரோயினுக்கும் செட்டே ஆகாது 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்களா. பட் வந்து பையன் இந்த தடவை வந்து வில்லிக்காரி ஐ திங்க் வில்லிக்காரி மாதிரி இருக்கிறதுனால வில்லிக்காரி சாப்பாடு ஓட்டுறது 2 பேரும் ஜாலியா இருக்கிறது வெளில போய் ஊர் சுத்துறதெல்லாம் ஐ திங்க் அவங்களோட கிளாஸ்மேட் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாங்கடா 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க இப்போடா 2 பேரும் பூந்து விளாசுறாங்க அது கொஞ்சம் குலாசுறாங்கடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஐ திங்க் கிளாஸ்மேட் ஃபுல்லா வந்து ஆச்சரியத்துல இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறது ஒன்னா ஊர் சுத்துறது அது மாதிரி போடுற அதிகமா நடக்க நம்ம வில்லிக்காரி டெட் பாடி காட்டுறானுங்க. அதை பார்த்தா அப்படியே அந்த ஐஸ் லெட்டர் இருக்குல்ல ஸோ அதில் வந்து மூடி வச்சிருக்கானுங்க. ஸோ அகைன் நாட்கள் போக வந்து அப்படியே அடுத்த நாளும் காட்டுறானுங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்து கிரவுண்டுக்கு வந்துருக்காங்க போல. ஸோ கிரவுண்ட்ல வந்து பேசிட்டு இருக்க ஸோ அப்படியே வந்து சோடா புட்டியும் சேம் டைம்ல வந்து நம்ம ஏலியனும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேச தருவாயில வந்து நம்மளோட புட்டி கண்ணாடி இருக்காங்க தெரியுமா அவங்க உடனே வந்து ஏலியனை பார்த்து நீ இந்த கிரகத்துக்கு வந்தன்னு சொன்னீங்க ஆனா உன் கேஜெட் எல்லாம் ஹாப்பி தரவே மாட்டுது அப்போ கேஜெட் எல்லாம் யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு கேட்க பை ஏலியனும் அப்படின்னா கிடையாது என் கேஜெட் எல்லாம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ஹாப்பியா பரப்போம் ஹாப்பியா ஸ்ப்ரெட் பண்ணும் எங்க கிரகம் பேர் சாட்டன் டாக் அந்த இடத்துல நாங்க ஒரு பெரிய கிளாக் வச்சிருக்கோம் அது மூலம் வந்து நாங்க வந்து பாஸ்ட் போவோம் பிரசன்ட் போவோம் ஃபியூச்சர் போவோம் எங்க வேணா போவோம் அப்போ உடனே சோடா புட்டியும் அப்போ கிளம்பலாம் அப்போ வந்து நம்ம வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து பழைய மாதிரி மாத்திடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஏலியனுமே அது எல்லாம் முடியாது என்னால வந்து என் கிரகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ல சோடா புட்டி ஏன் போக முடியாது அப்படின்னு கேட்கறான். ஏலியனுமே வந்து ஒரு நிமிஷம் நினைக்கிறா ஆமா நம்மளால ஏன் போக முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. சோ அப்படியே யோசிக்கிட்டே வந்து அவ வந்து திங்க் வில்லிக்காரோட வீட்டுக்கு வந்துடுற வில்லிக்காரி மாதிரி இருக்கால சோ வில்லிக்காரோட வீட்டுக்கு வந்துட்டா. சோ அகைன் டேடியும் அம்மாவும் சண்டை போடுறேன்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு அவளுமே வந்து யோசிச்சுனே இருக்கா நம்ம ஏன் போக முடியல நம்ம எப்படி வந்துங்க தெரியல ஏன் நம்மளால கிரகத்துக்கு போக முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து ஒரு தடவை பொண்ணு கேட்கறாரு நீ அப்பா கூட வந்துடுறியாமா நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே மீன்ஸ் நம்ம ஏலியனுமே அப்பா கூட சரி ஓகே ஜாலியா இருக்குமா அப்புறம் வர அப்படின்னு சொல்லிட்டு கத்த அவங்க அம்மாக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்ட்ல வந்து அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க நீ என் கூட தானே இருப்ப என் கூட தானே என் கூட தானே நீ வந்து என் சைட்ல தானே இருப்ப அப்படின்னு கேட்டிருப்பாங்க தெரியுமா. பட் அது இந்த ஏலியன் அப்படி சொன்னதுனால அவங்க அம்மா உடனே காண்டாயிடுது. அவங்க அப்பா உடனே வந்து வீட்டு விட்டு சாப்பிட்டு போயிட்டு வரல. சோ அது மாதிரி போன வந்து அவங்க அம்மா உடனே வந்து அப்பா கிளம்பிட்டாரு அப்பா இன்னைக்கு வரமாட்டாரு நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அவங்க அம்மா நிக்கிறா. நம்ம ஏலியனுமே வந்து இப்ப நான் வந்து மரியான் சார் மாதிரி இருக்கணும் ஹீரோயின் காரி சொன்ன மாதிரி கிரேட்டா இருப்பேன் என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆமா ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா பட்டாலும் ஒரு அடி அடிக்கிறா. உடனே ஏறி நம்ம என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க நீ ஏன் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை டப்பு அப்படியே முடி அடிக்கிறா. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் ஜாலியாக இந்த மாதிரி இருந்துச்சு தனியாக பார்த்து திருப்பி அந்த டிப்ரெஷன் உள்ள அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஒரு ஆள் எதிர போறாங்க அந்த ஏலியன் அடிக்கும் போதுனா மனசே செத்து போறேன் ஒரு தடவையும். எனக்கே ஒரு மாறி இருக்குடாடி ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் எனக்கே கலங்குதுரா தானா ஜாப்ளிஸா பார்க்கும்போது ஏலியனுமே என்னமாச்சு என்னமா ஏன் அடிக்கிறேன் எல்லாத்துக்கும் மன்னிச்சிருமா நான் சாரிமா அப்படின்னு சொல்லி திருப்பி டப்புன்னு அடிக்கிறா. ஏலியனுமே அதெல்லாம் பேச மாட்டேன் மன்னிச்சிருங்க நான் எல்லாத்தையும் சரி செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா சரி காண்டாகி நான் உன்னை என்னென்னமோ நினைச்சேன் உன்னை நல்ல பொண்ணு தான் சொன்னேன் நீ இப்படி வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்து அடிக்க போக நம்ம ஏலியன் விட்டுருங்க அப்படின்னு கத்துறா. பட் 1000 பெத்தவள் ஆச்சுல சோ மகையை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு மன்னிச்சிரு அப்படி மாதிரி சொல்றா. உடனே நம்ம ஏலியனும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவும் நீ யாருன்னு சுத்தமா தெரியல ஆனா என் பொண்ணு இப்படினா இருக்க மாட்டா திருப்பி மரியாதை என்கிட்டே கொடுத்துரு நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஏலியன் அப்படி ஏஞ்சி நின்று அவங்க ஃபேமிலி முன்னாடி எப்படி இருந்தாங்க சின்ன வயசு எப்படி இருந்தாங்க அப்படின்ற போட்டோலாம் பார்த்து ஐ திங்க் அந்த ஃபீல் பண்றா. அப்படியே நம்ம ஏலியன் அதெல்லாம் பார்த்து அப்படியே அழுதுட்டு நம்ம இது மாதிரி பண்றக்கூடாது நான் சாவடிக்கு பதிலாக வேற ஏதாச்சும் பண்ணிருக்கணும் இது வந்து தேவையில்லாத வேலையாயிடுச்சு நான் வந்து இதை பத்தி சுசுகா சான் கிட்ட பேசி ஆகணும் என்ன சுசுகா சான் சிரிச்சிருந்தாலுமே ஒருத்தர் செத்து போனதுனால வந்து இந்த ஃபேமிலிக்கு அவதிப்படுதுல சோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் நாளைக்கு இதை பத்தி ஹீரோயின் காரிகிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்படியே அடுத்த நாளுமே விடியுது. சோ அவ்வளவுதான் அடுத்த நாள் எப்படியோ வந்து வில்லிக்காரி இட்டுன்னு வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா வில்லிக்காரி செத்து போனது அங்க இருக்கலாம் பார்த்துட்டாங்க. சோ புதைக்கிட்ட ஃபுல்லா கூட புதைக்காம அரைவாசியா பாச்சு வச்சுட்டாங்களே. சோ இது எல்லாமே வந்து அங்க இருந்த மக்களும் பார்த்துட்டாங்க. அப்படி இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. சோ ஃபர்ஸ்ட் சீன்ல கண்ணாடி புட்டி அப்புறம் நம்ம ஹீரோயின் காரி அதுக்கப்புறம் ஏலியன் சோ 3 பேரும் வந்து ஒரு காட்டுல நடந்து போறாங்க. எந்த காட்டுல நடந்து போறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஏலியன் வந்து நம்ம மரியா சான போட்டு தள்ளுறப்பா தெரியுமா. சோ அங்க தான் போறாங்க. புட்டி கண்ணாடியும் நம்மளுக்கு சம்மர் டைம் ஆரம்பிச்சிச்சு இந்த சம்மர் டைம்ல அவளை ஃபுல்லா முடிக்கிற வேலையை பார்ப்போம் அவளை ஃபுல்லா மறைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஏலியனுமே நம்ம ஹீரோயின் காரி கிட்ட நான் பண்ண தப்பு தான் அவளை வந்து மீண்டு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போக நம்ம ஹீரோயின் காரியும் வந்து புட்டி கண்ணாடி என்ன சொல்றானோ அதே கேட்டுன்னு வரா. ஏலியன் ஒரு நிமிஷம் தாண்டி என்ன சொல்லலாம் அப்படின்னு வரும்போது உடனே புட்டி கண்ணாடிக்காரன் ஒரு நிமிஷம் இல்லைங்க இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது
முடியாது, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து காட்ட 3வது எபிசோட் லாஸ்ட்ல வந்து மெரியா-சான் கண்டுபிடிச்சிருப்பாங்க தெரியுமா. சோ அந்த விஷயம் ஜப்பான் ஃபுல்லா பரவிச்சு போல. 発表によると செய்தியில எல்லாம் செத்து போன விஷயம் வந்ததுனால நம்ம புட்டி கண்ணாடிக்கு ஒரே பயம், என்னத்தான் வந்து புட்டி கண்ணாடி கொலை பண்ணல அப்படின்னாலுமே புட்டி கண்ணாடி இங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிதான் ஆகணும். உடனே பயத்துல கடகன்னு வீட்டுக்கு ஓட வீட்டு ரீச் ஆன அடுத்த நிமிஷமே அவங்க அண்ணன் வீட்டுல இருந்து வெளில வரான். வெளில வந்து தம்பி நான் வேலைக்கு போறேன்டா, அம்மா கேட்டா நான் வேலைக்கு போயிருக்கேன்டா சொல்லுடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவனுமே சரி ஓகே இப்ப நான் உள்ள போகணும் கொஞ்சம் இடம் உடனே நம்ம கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடகட்டு டோர் தபால் போட்டு உடனே உள்ள ஓடிடுறான். சோ அந்த அளவுக்கு நம்ம புட்டி கண்ணாடிக்கு அவ்வளவு பயம் வந்துருச்சு. எங்க நானும் மாட்டிக்க போறேன், தான் காதலிச்சு பொண்ணி மாட்டி விட்டுற போறோமோ அப்படின்ற மாதிரி பயம் வந்துருச்சு நம்ம புட்டி கண்ணாடிக்கு. சோ அப்படி அடுத்த சீனா வந்து மரியா-சான் ஸ்கூல்ல காட்டுறானுங்க. ஸ்கூல்ல வந்து ஏகப்பட்ட போலீஸ்காரனா உள்ள கிளாஸ் ரூம்ல வந்து இது மாதிரி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் மரியா-சான் இறந்து போயிட்டா, அவ இறந்து போனது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. மரியா-சானுக்கு என்ன ஆச்சு, அவ உங்ககிட்ட சீக்கிரம் ஏதாவது வச்சிருந்தாளா, அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த கிளாஸ் இருக்கவங்களும் மரியா-சான் இறந்துட்டா இதெல்லாம் கஷ்டமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து கிளாஸ்மேட் பேச நம்ம புட்டி கண்ணாடிக்கு ஒரே வேர்வையா ஊத்துது, கண்ணெல்லாம் உள்ள போகுது பயத்துல. சோ அப்படியே அடுத்த சீனை வந்து சேனல் இருக்க கிரவுண்ட காட்டுறானுங்க. சோ அந்த கிரவுண்ட்ல புட்டி கண்ணாடி நம்ம அந்த பாக்ஸ்ல போட்டு அவளை போட்டு அடைச்சிட்டோம். சோ நம்ம அதுல இருந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்டும் அடைச்சிட்டோம். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம மாட்டோம் நம்ம எல்லாரும் வந்து இப்ப நல்லா தான் இருக்கும். ஆனா ஒருவேளை மாட்டிட்டோம் அப்படின்னா இது பெரிய மேபி சொல்றது அதோட நம்ம கதை முடிஞ்சுது, இது இப்படி நடந்துடக்கூடாது இது இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஏலியனுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம ஏதாச்சும் வந்து மரியா-சானுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே புட்டி கண்ணாடியுமே நீ தான் போட்டு தள்ளிட்டியே, எல்லாரும் ஏற்கனவே அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம போனோம் நம்ம அவளை பத்தி போய் பேசணும் அப்படின்னா மாட்டிப்போம், நம்ம நீ கொஞ்சம் கொம்முனீர் ஏலியன் அப்படின்னு சொல்ல ஏலியனுமே இல்ல அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க வாழ்க்கையே வந்து கஷ்டமா தான் இருக்குது, அட்லீஸ்ட் நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு உண்மையாச்சும் என்ன நடந்ததாச்சும் சொல்லிடலாம். いろいろ考えたんだっぺ。マリナちゃんのこと அதாச்சும் நம்மளால பண்ண முடியும்ல அப்படின்னு சொன்னோடனே புட்டி கண்ணாடியுமே ஆமா நம்ம உண்மையாச்சும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க நம்ம ஹீரோயின் காரியம் சரி ஓகே இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிச்சுல, சம்மர் டைம் ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வந்து டூருக்கு போலாம் வா டோக்கியோக்கு போலாம் அப்படின்னு மாதிரி சொல்றா. உடனே புட்டி கண்ணாடி நீ என்ன பேசுற, இப்போ நம்ம போனா அதுக்கு பிரச்சனை ஆயிடுமே, என்ன பேசுற அப்படின்னு கேட்க ஹீரோயின் காரியுமே நீ தானே சொன்ன நம்ம எல்லாரும் மாட்ட மாட்டோம் நீங்க எங்களை டோக்கியோ இட்டுன்னு போற சம்மர் டைமுக்கு அப்படின்னு. சோ நம்ம இப்போ அந்த புல்லட் ட்ரெயின் பத்தி பேசலாம் அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் காரிக்கும் சாரி புட்டி கண்ணாடிக்கும் ஆமா நான் தான் உங்ககிட்ட சொன்னல நம்ம தான் என்ஜாய் பண்ண போறோம் சொன்னல சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்னு நினைக்கவே அடுத்த சீன்ல வந்து புட்டி கண்ணாடி வந்து ரூம்ல இருக்கான், இங்க வந்து அவனோட வீட்ல அவனோட ரூம்ல இருக்கான். சோ இது மாதிரி எல்லாம் கொண்டுட்டுமே எப்படி மாட்ட போறோம் எப்படி தப்பிக்கிறது நம்ம வேற டோக்கியோ வேற போனோம் எப்படி பாதுகாப்பா போனோம் நினைச்சிட்டு இருக்கவே அவங்க அண்ணன் ஒண்ணே வந்துடுறான். அவங்க அண்ணன் ஒண்ணே வந்தோடனே மேபி நம்ம எழுதினால அதெல்லாம் பாத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைக்க அவங்க அண்ணன் நான் கவு தட்டி தான் வந்தேன் நீ ஒழுங்கா பாக்கலையா எனக்கு புரிதுடா தம்பி உனக்கு கிளாஸ்மேட் ஒருத்தவங்க போட்டு தள்ளிட்டாங்க அது நினைச்சு வந்து எனக்கு வருத்தமா தான் இருக்குது நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு புரியுதுடா நீ வருத்தமெல்லாம் இருக்காது கொஞ்சம் ஜாலியாவே இரு ரொம்ப வந்து வருத்தம் அடையாது எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல அவனோட போன் டப்பல் கீழே வந்துருது எங்க எங்க அண்ணன் போன் எடுத்து பாத்துரு கீத்திர போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்துல அப்படியே கொஞ்சம் அண்ணா ஓகே நான் அப்படி கூட சமாளிக்க அவங்க அண்ணன் வந்து ஃபோன் வச்சுறேன் இவனும் அண்ணா நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு மாதிரி பாத்ரூம் போயிடுறான். ஸோ அப்படியே அடுத்த சீன்ல விசாரிப்பாங்களா ஸோ அதே மாதிரி போலீஸ்காரனும் வந்து அவங்க கிளாஸ் பசங்க என்ன விசாரிக்கிறாங்க. ஸோ மரியா-சானுக்கு என்ன ஆச்சு அவ சாவுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படின்னு கேட்க அந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்களும் ஆமா மரியா-சான் எப்பயுமே வந்து ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுனே இருப்பா அவளை போட்டு அடிச்சுனே இருப்பா அந்த பொண்ணோட எப்பயுமே சண்டை போட்டுனே இருப்பா பட் வந்து அவ சாவறதுக்கோ இல்ல வந்து இப்போ சமீப காலமா வந்து அவங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறாங்க அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்காரனும் சரி யார் அது அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து அதுக்காக ஒரு பொண்ணு தான் அது வந்து இந்த ரோட்டோரமா இருப்பா வீட்டு இருக்கும் அந்த வீட்டாண்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரலாம் வந்து அவங்க வீட்டை திறந்து போய் பாக்குறாங்க. சோ அப்படி திறந்து பார்த்தா இந்த பொண்ணு மேபி அந்த பொண்ணு வயசு இந்த பொண்ணு இருக்கும் இது சின்ன பொண்ணா இருக்கு இந்த பொண்ணை விட கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் அப்படியே ஏதோ கொஞ்சம் பேசிட்டு சரி ஓகே நாங்க வந்து இன்னொரு அதிகமான கொஸ்டின் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறோம் சோ நான் கேட்கற கொஸ்டினுக்கு எல்லாம் அப்போ வந்து பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரலாம் வந்து போயிடுறானுங்க. சோ அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹீரோயின் காரியம் வந்து புட்டி கண்ணாடி கிட்ட சொல்ல புட்டி கண்ணாடியும் காது குத்தி கேட்டுனுக்குறான். அவனுமே சரி ஓகே நம்ம இருந்து தப்பிக்கலாம் ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மேபி நோட்ல வந்து எழுதினே இருக்கிறான். பார்த்தா தலையை வந்து டெஸ்ட்ல வந்து டெஸ்ட் இல்லாம இதை பத்தி நல்லா யோசிச்சுட்டு இருக்கான் போல. சோ அன்னைக்கே அவன் எழுதின டெஸ்ட்டுக்கு மார்க்கும் வந்துருது தலையை பார்த்தா 100க்கு 54 அப்படின்ற மார்க் வாங்கியிருக்கான். 100க்கு 90 வாங்கினாலே அவங்க அம்மா சரியான திட்டு வாங்கலாமா இவன் 100க்கு 54 மார்க் அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் மாறுது அப்படியே போயிட்டு அவங்க அம்மா வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க இவன் அப்படியே வந்து டேபிள் உட்காந்துருக்கான் ஃபுல்லா இருட்டா இருக்கு. இவனுமே அம்மா என்ன சொல்ல போறாங்க அம்மா திட்ட போறாங்களா அம்மா அடிக்க போறாங்களா அப்படி பயத்துல இருக்கும் போதே இவன் ரொம்ப நாளா ஆசைப்படாத தெரியுமா அந்த பேன் கேக்க அவங்க அம்மா வந்து கையில கொடுக்குறாங்க. இவனுமே இன்னும் அம்மா இப்படி மாறிட்டாங்க அம்மா நம்மள கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவுக்கு வந்து வழி என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் எனக்கு தெரிஞ்சுது நீ நாள் ஃபுல்லா வந்து படிச்சுனே இருக்கிற அதனாலதான் நீ இந்த மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்ல புட்டி கண்ணாடிக்கு சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நம்ம அம்மாவுக்கு வழி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணி இந்த மாதிரி பேன் கேக் எவ்வளவு நான் செஞ்சு தரேன் நீ சாப்பிட்டா சாப்பிடு என்ன வேணா சாப்பிடு உன நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணு நீங்க எல்லாம் பெரிய ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச புட்டி கண்ணாடிக்கு வந்து ஒரு மாதிரி அழுக வந்துருது. என்ன
நம்ம அம்மா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா வந்து இதெல்லாம் உனக்கு ரொம்ப சைல்டிஷா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஏஞ்சி போக இவனும் அப்படியே பேன் கேக்க சாப்பிடாம வந்து வாந்தி எடுத்துட்டு அப்படியே வீட்டை வந்து வெளில வரான். அப்படியே வந்து கிரௌண்டுக்கு அழுதுட்டே வரான். நம்ம அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுவ நம்ம ஹீரோன்காரி என்னடா ஆச்சு ஏன்டா அழுவுற அப்படின்னு கேட்க புட்டி கண்ணாடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோன்காரியும் சரி ஓகேவா அப்படின்னு சொல்ல புட்டி கண்ணாடிக்குமே வந்து இப்படி மாதிரி அப்படி சொல்றது ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருது. ஏன்னா வந்து இவ்வளோ காண்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நம்மளை வந்து எப்படி இருக்கு கேட்குறாளே சொல்லிட்டு எல்லாருமே இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி புட்டி ஒரே சந்தோஷமா ஆயிடுது. நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சிரிச்சிட்டே சொல்ல நம்ம ஹீரோன்காரி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா இது மாதிரி வந்து போலீஸ் கிட்ட வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அவங்க மேபி இதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லலாம். ஸோ எனக்காக நீ தான் இனிமே வந்து இந்த ஏரியை பார்த்துக்கணும். சேம் டைம் நான் அரசும் ஆகக்கூடாது, அரெஸ்ட் ஆகாம இருக்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல நான் முட்டி கண்ணாடியே உனக்காக எல்லாத்தையும் பார்த்துப்பேன், உனக்காக நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோன்காரியும் மெரியாச்சன் மண்டையில டிவைஸ் ஒன்று போட்டு மெரியாச்சன் மண்டே வச்சான் தெரியுமா, அந்த டிவைஸையும் நீயே பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டி கண்ணாடிக்கிட்டே வந்து அந்த டிவைஸையும் குத்துறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம முட்டி கண்ணாடியோட ஃபிளாஷ்பேக் வருது. அதுல என்ன ஃபிளாஷ்பேக் இருக்கு அப்படின்னா அவங்க அண்ணன் பார்த்தா கேம் விளையாட இருக்கிறான், தம்பி பார்த்தா வந்து மேபி வந்து படிச்சுட்டு இருக்க வேலையை பார்த்துனே இருக்கிறான். பட் என்னத்தான் அவன் கேம் விளையாடினாலுமே வந்து அவங்க அண்ணன் வந்து எல்லாத்துலயுமே 100 அப்படி மார்க்கை வாங்குறான். பட் இந்த புட்டி கண்ணாடி வந்து 93 95 94 அப்படின்ற மார்க்கே வாங்குறதுனால அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணனுக்கே வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இவனுக்கு ஸ்டில் மரியாதை இருக்கு, பட் வந்து அவங்க அண்ணன் அளவுக்கு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா ஸ்டில் கிடையாது. ஸோ இவனுக்கு மார்க்கை பார்த்து ஸ்கூல்ல என்னத்தான் ஐயோயம்மா அப்படின்னு கத்துனாலுமே வீட்டில் வந்து மூஞ்செல்லாம் மாறதான் செய்து 93 எடுத்து மார்க் ஒருத்த அழுகுறான்டா. நானும் ஒருத்த 60 வந்து ஜாலியாக இருக்கிறேன், 93 அழுகுறான். ஒரு அளவுக்கு மேல தம்பிக்கு வந்து கண்ணு தெரியாம போயிடுது. ஸ்டில் வந்து கண்ணு தெரியாம போயிடுது மீன்ஸ் நத்திங் வந்து சொல்றது கண்ணு சாங்க இருக்காதுல. ஸோ அதனால வந்து அவங்க அம்மா வந்து கண்ணாடி வாங்கி தராங்க. அவங்க அம்மா கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு ஏழனா பாக்குறாங்க இந்த கண்ணாடி புட்டிக்காருன்னு. இந்த கண்ணாடி புட்டி அவங்க அம்மா கிட்ட அம்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் இனிமே வச்சு கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டேன், இனிமே வச்சு நீ நல்ல மார்க் ஆயிடு அப்படின்னு சொல்ல அவன் அடுத்த நாள் 93 மார்க் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். பட் அவங்க அம்மா இந்த ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க. அண்ட் சேம் டைம் அவங்க அண்ணனும் வந்து இப்போ நான் ஜாபுக்கு போறேன், நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம புட்டி கண்ணாடியும் இதுதான் நம்மளோட சான்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா படிச்சோம் அப்படின்னா எங்க அண்ணனோட பீட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பார்ட் டைம் ஜாப்னா போனா சொன்னாலும் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. ஸோ இப்போ நான் சூப்பரா எடுக்க போறேன் பாரு அப்படின்னு நினைக்கிறான். பட் ரியாலிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அவன் ஜாப்லயும் பர்ஃபெக்டா இருக்கான், ஸ்டடீஸ்லயும் பர்ஃபெக்டா இருக்கான், திங்க் வந்து அவனோட லைஃப்லயும் பர்ஃபெக்டா இருக்கான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட. ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து ஒரு செகண்ட் பையனை கூட மதிக்காம வந்து முதல் பையனுக்கு அட்டென்ஷன் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, கேர் எல்லாம் வந்து அவனை தான் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஏமாற்றமா ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து இவனும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறான். ஆனா அவங்க அண்ணன் வந்து இன்டெலிஜென்ட், எங்க அம்மா வந்து எனக்கு கேர் கூட பண்ண மாட்டா, ஆனா என்ன வேற ஒரு கண்கள் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்க வந்து இந்த முன்னாடி வந்து நம்மளோட ஹீரோன்காரி இருக்கா. ஸோ இப்போ நினைச்சு பார்க்கறாங்களா இதையும் சேர்த்து நினைச்சு தான் பார்க்கறான். ஸோ முன்னாடி நம்ம ஹீரோன்காரி கிட்ட இவன் போய் பேச போவோம் போல ஹீரோன்காரி வந்து ஏற்கனவே வாழ்க்கை பட்ட பாடு, அப்புறம் வந்து குடும்பத்தால பட்ட பாடு, அப்புறம் மெரியாச்சானால் பட்ட பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே காண்டு புண்ணில் இருந்திருப்பா போல. இவன் வந்து பேச பேச இல்ல ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கும்முன்னு போயிருது போல. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் கிளாஸ்ல பேசுறான், ஸ்கூல்ல பேசுறான், ரோட்ல பேசுறான், எங்க பேசுறாலும் வந்து அந்த பொண்ணு வந்து இவங்க பேசாம கும்முன்னு போற வேலையா தான் இருக்குது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல இவன் கிளாஸ் வெளியில இருக்கும்போது வேற ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு சத்தம் கேக்குது, என்னடா ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது மெரியாச்சான் போட்டு நம்மளோட ஹீரோன்காரியை நடி அடிச்சிடறா போல. சோ இவன் உடனே வடந்தோடனே வந்து மெரியாச்சான வெளில போக நம்ம ஹீரோன்காரிக்கு மூஞ்செல்லாம் வந்து சரியான அடி ரத்தமா வருது. நம்மளோட புட்டிக்கு நிறைய உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு உதவி தேவையா, நான் தான் இங்க பிரசிடென்ட், நான் என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொல்ல நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்காரியும் வெளில போயிடுறா. சோ இது மாதிரி போகும்போது தான் வந்து நம்ம மெரியாச்சானும் ஹீரோன்காரியும் வந்து ஒன்னா போகும்போது மேபி வந்து இந்த தடை செய்யப்பட்ட இதில் போவாங்கல்ல, அப்போ போகும்போது சாவடிச்சிருவாங்க தெரியுமா. சோ மெரியாச்சான சாவடிக்கிற விஷயம், அதுக்கு முன்னாடி 2 பேர் போன விஷயம் எல்லாம் வந்து நடக்கிறது முன்னாடி வந்து ஃபுல்லா பின் தொடர்ந்துருப்பான். அவங்க 2 பேரையுமே ஏதாச்சும் பேச வாய்ப்பு கிடைக்கும், இல்ல மெரியாச்சானால வந்து நம்ம ஹீரோன்காரி தாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பின்தொடருவான். ஆனா நேரங்கள் மாத்திர மாதிரி வந்து நம்ம புட்டிகளுடைய வாழ்க்கையும் திரும்பி போட்டிருக்கோம். சோ வந்து என்னைக்குமே பேசாத பொண்ணு அன்னைக்கு வந்து பேசியிருப்பா, இதுவரை எங்களை வந்து காப்பாத்துங்க, நாங்க அவளை சாவடிச்சிட்டு காப்பாற்ற அசுமாக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பிரசன்ட்ல வரான். உடனே ஹீரோன்காரி நம்மளோட புட்டி நடத்தினோமா அவங்க கையை உடனே பிடிச்சிட்டு எங்களை காப்பாத்து, இதுக்கப்புறம் தான் இந்த பெட்டி நீ தான் பாத்துக்கணும், ரத்தத்தால இருக்கு தெரியுமா அந்த பெட்டி, இந்த பெட்டி இனிமே நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துருது. உடனே முத்தத்தை கொடுத்து கட்டி பிடிக்க நம்ம புட்டிக்கு நாளைக்கு எங்க அம்மா ரொம்ப வருஷம் முன்னாடி தான் கண்டுபிடிச்சா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொண்ணு கண்டுபிடிக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது ஒரு ஏக்கம் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லவ் ஒன்று வந்து அதிகரிக்குது இந்த இடத்துல நம்மளோட புட்டிக்கு நாளைக்கு. அப்படியே அடுத்த சீன்ல வந்து நம்ம புட்டிக்கு நாடி
வந்து அவன் வச்சிருக்க அந்த பெட்டி, அந்த ரத்த கலந்த பெட்டி டிவைஸ் இருக்கு தெரியுமா, அந்த டிவைஸோட வந்து அவுட் சைட்ல வீட்டை விட்டு வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் எல்லாம் சாத்திட்டு வெளில போகும்போது அவங்க அண்ணன் உடனே வெளில போறத பார்த்தா, இந்த டைம்ல ஏன்டா வெளில போற, நீ எங்கடா போற அப்படின்னு கேட்க, இவனும் பயத்துல அப்படியே இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து நீ தானே சாவடிச்ச, நீ தானே இந்த பொண்ணை சாவடிச்ச, இப்போ நம்ம கிளினிக் என்ன ஆகும், என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும், இதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நீ ஏத்துப்பியா, நீ தானே பொண்ணை சாவடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் உடனே பயந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது அதெல்லாம் வந்து அவனோட பிரம்மையா இருக்குது. அவங்க ஜஸ்ட் கிட்ட வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, ஏதாச்சும் பிரச்சனை சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து தம்பிக்காரன் பேசிட்டு இருக்கிறான். ஏற்கனவே புட்டிக்கு முன்னாடி மர்டர் கேஸா டிஸ்டர்பன்ஸ் இருந்தானா, சோ இவன் இப்படி சொன்னானே வந்து அவன் உடனே ஓவர் ஃபீல் ஆயிட்டு எல்லாமே உன்னால மட்டும் தானா, நீ எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா இருந்தனால தான் என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து எல்லாருமே இருக்காங்க, அப்படி எனக்கு யாருமே கிடையாது, ஏன் இத்தனைக்கும் அம்மா கூட ஒன்னதான் அதிகமா கேர் பண்றா, எனக்கு வந்து கிவ் அவே கொடுத்துட்டா, மேபி நான் வந்து அவ்வளவு மார்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டே போயிட்டா, நீ ஜாப்ல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் பக்காவா இருக்கு, ஆனாலும் என்னால வந்து ஒரு விஷயத்துல கூட நல்லாவே இருக்க முடியல, பர்ஃபெக்ட்டா இருக்க முடியல அப்படின்னு சொல்ல அவங்க அண்ணனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க. இவனுமே எல்லாரும் உன்னை மட்டும் நம்புறாங்க, நீ மார்க் எடுப்ப நல்லா படிப்போம் நம்புறாங்க, யாருமே நம்பவே மாட்டாங்க, என் அம்மா கூட நம்ப மாட்டா, ஆனா இதெல்லாம் மீறி யூரின்காரி நான் நம்புனா அப்படின்னு சொல்ல அண்ணன் காரணம் நான் உன்னை நம்பலையாடா, ஒரு தடவை நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒரு தடவை நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை கேர் பண்ணாம ஒரு தடவையும் வந்து நீ என்ன இருந்தாலும் சொல்லு, உங்ககிட்ட மனசுல என்ன இருந்தாலும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கேட்டுட்டு இருக்கேன், என்ன பாரு நான் ரொம்ப கேர் பண்றேன், நீ மார்க் இயற்கை எதுவுமே எடுக்க தேவையில்ல, எல்லாரும் எல்லா விஷயத்தாலும் பர்ஃபெக்டா இருக்க முடியாது, நீ உண்மையிலே நல்ல பையன்டா அப்படின்னு சொல்ல நான் முட்டிக்கு நடி கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே வந்து தம்பிக்காரன் வந்து அண்ணன் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படியே முட்டிக்கு நடி அண்ணா எனக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், இப்போ நீ எனக்கு தேவைனா அப்படின்னு சொல்ல அப்படியே இப்ப சுற்று வட்டார பக்கம் அப்புறம் செய்தியில எல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி புட்டிக்கண்ணாடி வீட்டுல கிளினிக் வச்சிருக்கா தெரியுமா, அந்த கிளினிக்ல இருக்க 2 பசங்கள ஒரு பையன் வந்து அந்த பொண்ணு சாவு உடனே இருந்திருக்கான், அவன் தான் வந்து சாவல கொஞ்சம் கேஸும் பண்றான், அவன் மேல எல்லாருக்கும் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல வந்து அண்ணன்காரனா தம்பிக்காரனா எப்பயுமே வந்து புட்டிக்கண்ணாடியா இல்ல புட்டிக்கண்ணாடி அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ல யாரு அப்படின்னு மாதிரி சொல்ல மாட்டானுங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அப்படியே நம்ம யூரின் காரி பக்கம் கேமராவை திருப்புறானுங்க. யூரின் காரியும் அவ்வளவுதான், இதுக்கு புட்டிக்கண்ணாடியால வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, அப்ப அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ஏலியனுமே ஆமா நம்ம உண்மையை சொல்லியே ஆகணும், நம்ம உண்மையை சொல்லியே ஆகணும், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சுஜுகாச்சன் அப்படின்னு கேட்க நம்ம யூரின் காரியம் இப்போ நம்ம ஜாலியா இருக்க போறோம், நம்ம டோக்கியோக்கு போறோம், டோக்கியோக்கு போய் கொண்டாட போறோம் இந்த சம்மர் அப்படின்ற மாதிரி தேவையே இல்லாம பேசுறா. எனக்கு இந்த இடத்துல இவ வில்லியா இல்லனா மரியாச்சனை வில்லியா இல்ல 2 பேரும் நடுவுல வந்து இந்த பையன் மாட்டின்னு அப்பாவே மாட்டினுறானா அப்படி சுத்தமா எனக்கு தெரியல. சோ நானுமே மேபி இந்த பொண்ணு காப்பாத்த போகும் போல மேபி ஜெயிலுக்கு ஒஸ்ட் காப்பாத்தி போவோம் அப்படின்னு பார்த்தா டூர் போக போறோம் அப்படின்னு மாதிரி பேசினுக்குது உட்காந்துக்குன்னு. சரி யூரின் காரியம் வந்து நம்ம டூர் போக போறோம்டா ஏலியனே அப்படின்னு சொல்லி மேல ஒன் பீஸ் கேப்பை வைக்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சு விடுறாங்க. சோ இந்த எபிசோட ஆரம்பத்துல ஒரு அழகான பூக்கள் போன்ற பட்டாம்பூச்சி எல்லாத்தையும் காட்டுறானுங்க. சோ அப்படியே வந்து ஸ்கிரீனை நோத்தி நம்ம ஹீரோனையும் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் காரி படுத்து தூங்கிட்டு இருக்கா. சோ அப்படியே பக்கத்துல இன்னொரு லேடியும் காட்டுறாங்க, அந்த லேடி தான் அவங்க அம்மா போல. இவளும் அப்படியே நைஸா ஏஞ்சி அம்மாக்கு தெரியாம வெளில போயிடணும், அம்மாக்கு தெரியாம வெளில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாக்கு அதுல கேட்காதபடி ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு அமைதியா வெளில போய் நின்றுறா. அப்படியே வெளில போய் நின்றுட்டு காத்து அப்படியே உள்மூச்சு வாங்கிட்டு டோக்கோபியை பார்த்து வா டோக்கோபி நீ போயிட்டு நம்ம அப்பா கண்டுபிடிக்க போறோம், நாயம் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குதிச்சுக்கிட்டு நத்திங் வந்து நாங்க அப்பவே அவங்க நாயம் கண்டுபிடிக்க ஓடுறாங்க. பட் அவங்க அப்பா ரொம்ப தூரம் இருக்காங்க போல, 2 பேரும் சேர்ந்து கப்பல் பிடிக்கிறது ட்ரெயின் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பயணங்கள் தாண்டி வந்து எப்படியோ வந்து அவங்க அப்பா இருக்கிற பில்டிங்கும் வந்துடுறாங்க. நம்ம இருக்காரு பில்டிங்கை பார்த்துட்டு என்னடா நம்ம அப்பா இவ்வளவு பெரிய பில்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் பிடிச்சி அப்படியே அவங்க அப்பா இருக்கிற காலிங் பில்டிங் அழுத்துறா. உடனே காலிங் பில்டிங் அழுத்திட்டு மனசுக்குள்ள ஐயோ சீப்பியை பார்க்க போறோம், அகைன் வந்து நம்ம அப்பா பார்க்க போறோம், சீப்பி வந்து எகிரி குதிக்கும் எகிரி குத்தி ஜாலியா விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கும்போது அவங்க அப்பா வராரு வித் வேற ஒரு குழந்தையோட. இவளுக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா நம்ம அப்பா கையில வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை உள்ள இருந்து வெளில வருது அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காரியம் வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பா நான் உங்களுக்கு தான் வந்தேன், எங்கப்பா நம்ம சீப்பி எங்கப்பா நம்ம நாய் எங்கப்பா அப்படின்னு கேட்க உள்ள இருந்து வேற ஒரு நாய் போன்னு குலைக்குது. இவருமே அதான் சீப்பி போல அதுதான் என் நாய் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வேற ஒரு நாய் இருக்கு, சீப்பி நாயே அங்க கிடையாது. உடனே வந்து அவங்க அப்பா மடியில இருக்கு 2 குழந்தை இருக்காங்க, அப்ப அவங்க அப்பா வீட்டுல 2 குழந்தை இருக்கு தெரியுமா, அதுல குழந்தை அப்பா இந்த பொண்ணு யாருப்பா உங்களையே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கு, என்னப்பா ஆச்சு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா உடனே வந்து பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆமா இவ யாருன்னே தெரியல கொஞ்சம் வீடாவே பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஈரன்காரிக்கு செருப்பாலேயே அச்ச மாதிரி ஆயிடுது. அப்படி மனசெல்லாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே ஈரன்காரி ஏலியன் கிட்ட புலம்பிட்டே வர எங்க போச்சு நாய் நான் கண்டுபிடிச்சே ஆகணும், எங்க போச்சுன்னு தெரியலையே நாய், ஒருவேளை அவங்க ஏதாச்சும் சாப்பிட்டு இருப்பாங்களா, ஒருவேளை அவங்க ஏதாவது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலத்துக்கு கீழே மலைக்கு ஒதுங்கின மாதிரி உட்காந்து இருக்காங்க நம்ம ஏலியனுமே ஈரன்காரியுமே. உடனே ஈரன்காரி ஏலியன் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு கேட்ஜெட் கூட, ஒருவேளை அவங்க நாயை அச்சு கூட சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்க வயிற்று நான் பார்த்தே ஆகணும், ஒருவேளை அவங்க வயிற்று கீச்சலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். நம்ம ஏலியனுக்கு ஒரு கண்ணா கலங்குது, இவன் என்ன இப்படி பேசுறா, ஐ திங்க் வந்து அவளோட மனசு எனக்கு புரியுது, ஆனா அவ ரொம்ப பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஏறினோம் ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு போலாம், இங்க வேணாம், ஐ திங்க் வந்து உனக்கு ரொம்ப வலிக்குது எனக்கு புரியுது, நம்ம இங்க இருந்து போயிடலாம். 僕が頭が悪くてダメダメだっぴからち
静香ちゃんがこんなからもう帰ろうピー。 நான் வீட்டுக்கு போயிட்டு பறக்கலாம், நீ நானும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம், இதெல்லாம் மறந்துடு, என்ன மன்னிச்சிரு, நீங்க வந்து என்னாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, திங்க உங்க செல்ஃபை வந்து புஷ் பண்றீங்க அப்படின்னு தெரியுது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஈரன்காரி கண்ணு அப்படியே வேற மாதிரி மாறுது. உடனே நம்ம ஏலியனுமே இந்த கண்ணு நான் எங்கேயோ பாத்துருக்கேன், இது மரியாச்சானோட கண்ணு தானே, இவ கண்ணு ஏன் இப்படி மாறுது அப்படின்னு சொல்ல நம்ம ஈரன்காரியுமே அங்க இருக்கிற பெரிய கல் எடுத்து நம்ம ஏலியன் அப்படியே அடிக்கும் போது அகைன் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம சுசுகாச்சா மேபி நம்ம ஈரன்காரி வந்தா தெரியுமா, நம்ம ஈரன்காரி தான் வந்து நம்ம ஏலியனுக்கு பசிச்சிருக்கோம், பிரெட் எல்லாம் கொடுத்துருப்பா. பட் இந்த இடத்துல அப்படியே இப்ப வில்லிக்காரியை காட்டுறாங்க. நம்ம ஈரன்காரி இருக்கிறதுல வில்லிக்காரி உடனே வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஏலியனுமே வந்து மேபி ஒரு பேர் சொல்ல, இவரும் டாக்கோப்பின்னு பேர் இருக்கிறா, திருப்பி இந்த ஏலியன் பசிக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஈரன்காரி எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுட் கொடுத்தாலும் அதே மாதிரி வில்லிக்காரியும் ஃபுட் கொடுக்குறா. அப்படியே ஏலியனுமே சாப்பிட்டு சரி எனக்கு ஏதாச்சும் நீங்க பேர் வைக்க அப்படின்னு சொல்ல மெய்யாச்சா இந்த தடவை டாக்கோப்பின்னு பேர் வைக்கல, டர்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் வைக்குது. ஏன்னா அந்த இடத்துல வேற ஆள் மாறுறாங்களே, சோ அதனால வேற பேர் இந்த இடத்துல இருக்கு. சோ அப்படியே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வந்து நம்ம ஏலியன் வந்து பலகர டிவைஸ், அந்த டிவைஸ், இந்த டிவைஸ் அப்படி சொல்லி எடுத்து கொடுக்க நம்ம வில்லிக்காரியுமே டேய் அடப்போடா பைத்தியம், டேய் அடப்போடா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 8 ஒதுக்கிறா, கைத்தியம்ல 2 வைக்கிறா. マリナちゃんこれがなんと土星ウサギの声。 பட் அதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, என்னத்தான் 2 பேர் ஸ்கூலை சுத்தி வந்திருந்தாலுமே வந்து அந்த இடத்துல எங்கேயுமே சுசுகாச்சா நம்ம ஈரன்காரி ஆளையே காணோம். சோ அப்படியே வந்து அன்னைக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு வில்லிக்காரி ஏலியனும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வில்லிக்காரி மீன்ஸ் மெரியாச்சான், ஓகேவா? நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து வில்லிக்காரி சொல்றப்போம், ஐ திங்க் மாத்தி சொன்னா மறந்து போயிடும், ஓகேவா? சோ நம்ம வில்லிக்காரி உடனே வீட்டுக்கு வர நம்ம பை ஏலியனும் இந்த கேஜெட் அப்படின்னு சொல்லல ஒரு கடி அடிக்கிறா. உடனே ஏலியனும் ஏன் அடிச்சா அப்படின்னு கேட்டோன்னே வில்லிக்காரியுமே வந்து என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அமைதியா இருறா, நிறைய பேர் காதை ஊந்துச்சுன்னா அப்ப நீ மாட்டிப்ப அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வில்லிக்காரி சொல்றா. அப்படியே சொல்லிட்டு சரி கிச்சனை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை திறந்து பார்த்தா அவங்க அம்மா அகைன் இருட்டு ரூம்ல பேனு உட்காந்து இருக்காங்க. அவங்க அம்மாவும் மரியாச்சான் கூப்பிட இவ்வளவு நேரம் வந்து அம்மா சாரிமா இது மாதிரி வந்து வெளில கொஞ்சம் வேலை இருந்துச்சு, இது ஸ்கூல்ல நிறைய நடந்துச்சுமா, எனக்கு படிச்சு மண்ணில வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி ஏகப்பட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து மரியாச்சான் சொல்லினே இருக்காங்க. இவளுமே சரி சொல்லுங்கம்மா என்னம்மா அப்படின்னு கேட்காம சரி ஓகே பசிக்குது, நான் இப்ப வந்து நான் இன்னைக்கு குக் பண்றேன், நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறக்க அவங்க அம்மா உடனே வந்து உடஞ்ச பாட்டில் கண்ணு முன்னாடி வச்சுட்டு ஏன் உனக்கு பல்கா ஆர்டர் பண்ண தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. இவனுமே என்ன பல்கா ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் தெரியுமா, அப்பதான் வளர்க்குறானுங்க. அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த லிக்விட் குடிப்பாங்களா, மேபி வந்து லைக் தட், அது சரக்கு மாதிரி தான், ஸோ அது குடிப்பாங்க தெரியுமா, அது மாதிரி லைக் தட், அது மாதிரி சின்ன ஹேபிட் இருக்கும் போல. ஸோ பட் இவ தேடும் போது அது ஃப்ரிட்ஜில் இல்லை, ஸோ ஃப்ரிட்ஜில் இல்லைனால வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா காண்டாயிட்டு உனக்கு பல்கா ஆர்டர் பண்ண தெரியாதா, உன்னால வந்து ஒரு குடும்பத்தை கூட பார்த்துக்க முடியாது, அதனால தான் வந்து எந்த பசங்களும் உன்னை விரும்பல அப்படின்ற மாதிரி திங்க் லைட் தட். 5 வயசு பொண்ணுக்கிட்ட உன்னை எந்த பசங்களும் வந்து விரும்பல அப்படின்னும் போது என்னடா அந்த பொண்ணு என்னடா பண்ணும், மேபி வந்து அவங்க அம்மா ஏற்கனவே வந்து டிப்ரெஷன் இது மாதிரி லைட்டாக மென்டல் அது மாதிரி சம் டிஸ் வச்சிருக்காங்க போல. ஸோ அதனால வந்து அவங்க அம்மா வந்து பொண்ணு பூச்சிக்கிட்டு கத்தின்னு இருக்காங்க. உன்னால வந்து உங்க அம்மா பார்த்துக்க முடியல, நீ எப்படி வந்து ஒரு குடும்பத்தையே பார்ப்ப, அதனால தான் இந்த பசங்களும் வந்து உன்னை வந்து விரும்பல போல. ஸோ அப்படி இப்படின்னு சொல்ல இவளுமே வந்து இப்படி நைட்டு ஃபுல்லாக பெட்ரூம்லேயே உட்காந்து அழுதுன்னு இருக்கா. நம்ம அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு வந்து அவங்க ஐ திங்க் அம்மா வந்து பாட்டோட எடுத்துக்கு நீ மூஞ்சிக்கிட்டு வரும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப பயமா இருக்கு, அந்த மூமெண்ட் என் கண்ணிலேயே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்படியே அடுத்த நாளும் விடியுது. ஸோ அப்படியே அடுத்த நாளும் வந்து நம்ம பை ஏலியனும் நம்ம வில்லிக்காரியும் அப்படியே ரோட்டில் நடந்துட்டு போக நம்ம பை ஏலியனுமே வந்து உங்க அம்மா வந்து உன் மேலே எது கண்டா இருக்காங்கன்னா நீ வந்து ஒரு நல்ல மதரா இருக்க மாட்டா போல, அதாவது வந்து ஒரு நல்ல பெண்ணா இருக்க மாட்டா போல, ஸோ நீ பேசாம ஒரு நல்ல அம்மாவாயிடு, நீ வந்து ஒரு நல்ல அம்மாவாயிட்டு அப்படின்னா உங்க அம்மா உன்னை பிடிச்சி போயிடும்ல அப்படின்னு சொல்ல வில்லிக்காரிக்கு நல்ல அம்மா ஆகணுமா என்னடா சொல்றா அப்படின்னு திரும்பி பார்க்க ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்து 2 பேரும் வந்து ஐ திங்க் சொல்றது ஏற்கனவே கனெக்ஷன் இருப்பாங்களா, ஸோ அது மாதிரி மூமெண்ட்டை காட்டுறாங்க. ஸோ அப்படியே பையன் இந்த பக்கம் சரி நீ நல்ல அம்மா ஆகணும் ஓகே, பட் நீ ஒரு நல்ல அம்மா ஆகணும் அப்படின்னா உனக்கான அப்பாவை கண்டுபிடிக்கணும், அதாவது வந்து உனக்கான புருஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ வாடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வலிச்சிடுவோம். அந்த நடுவில் வந்து நான் புட்டி கண்ணாடி வந்துடுறான். ஸோ அப்படியே அந்த மேட்டரை போயிட்டு வில்லிக்காரி அவங்க அம்மா கிட்ட சொல்றா, அம்மா நான் இது மாதிரி ஒரு பையனை பார்த்துருக்கேன், மேபி வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குடிச்சது கமிட்டட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து 2 பேரும் திங்க் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான், பார்த்துக்கிறத விட மற்றபடி ஓவர் ஸ்பீச்சோ இல்லாமல் லவ் அது மாதிரி எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் முன்னாடி சொல்ற சூப்பர் என்னால் அதை வெயிட் பண்ணவே முடியல, கூட சேர்த்து ஒரு நல்ல நியூஸா சொல்லு அப்படின்னு சொல்ல வில்லிக்காரியுமே சரி ஓகேம்மா அடுத்த தடவை வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அந்த பையனை வந்து நான் உங்ககிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் என்னால் வெயிட் பண்ணவே முடியல கூட சேர்த்து பண்றீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவோட ஒர்க்கோ வந்து இப்போ வந்து கரெக்டா போறது இல்லை, ஏன்னா இப்போ கொரோனா டைம்னால, ஸோ கொரோனானால வந்து நம்ம அப்பாவோட ஒர்க் எல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு, ஸோ அதனாலே வந்து உங்க அப்பா கூட சேர்த்து நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படின்றத சொல்ல இவ்வளவு நாட்கள் கிடக்குது, இவ்வளவு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த பையனை பத்தினா சொல்றா, இது மாதிரி அம்மா நான் வந்து லவ் பண்ற பையன் வந்து ஒரு கிளினிக் வச்சிருக்கான், ஸோ அதுக்கப்புறம் மேபி அவங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் அவன் தான் கிளினிக்கை பார்த்து
பாத்துக்க போறானாமா. சோ அப்படி சொன்னே அவங்க அம்மா வந்து ஓ சூப்பர் கிளினிக் தான் வச்சிருக்கானா. சோ திங்க் அவங்க 2 பேரும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வில்லிக்காரி இருக்கால அவ அப்படியே ஸ்கூல்ல வரண்டால அப்படியே யோசிச்சுக்கினே வந்துனே இருக்கா. இது மாதிரி இந்த புட்டிக்காரி லவ் பண்ணனா பண்ண மாட்டானா, ஒருவேளை வந்து என் முகத்துல கீரல் இருக்கு, அந்த கீரெல்லாம் பார்த்து நான் வேணாம்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா எல்லாமே நல்லா தான் நடக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே பையன் சூப்பர் சூப்பர் என்ன திங்கிங் வந்து பொண்ணுக்கெல்லாம் முகத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஏலியனை போட்டால் ஒரு அரை அடிக்கிறா. மேபி வந்து ஒரு ஜாலியா ஒரு அரை மாதிரி நடிக்கிறா. ஏன்னா வந்து கூச்சம் வந்துருச்சு நம்ம வில்லிக்காரிக்கு. ஸோ இவளுமே அப்படியே உட்காந்து ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா வந்து எங்களோட நல்லா பேசியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் வாழ்க்கை இப்படி மாறுந்து கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றியும் சொல்றா. ஸோ அப்படியே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலும் முடியுது. ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு வந்து 2 பேர் வீட்டுக்கு வருவாங்களா. ஸோ அது மாதிரி வரும்போது நம்ம புட்டிக்காரியும் வில்லிக்காரியும் ஒன்றா கூட வராங்க. ஸோ அப்படி வரும்போது நம்ம வில்லிக்காரியும் வந்து நம்மளோட புட்டிக்காரியோட கையில் லைட்டாக தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டச் பண்ணுவாங்களா. ஸோ அது மாதிரி லைட்டாக டச் பண்ணி பார்க்க நம்ம ஐ திங்க் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வில்லிக்காரிக்கு ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது அந்த கூச்சம் வரல. ஸோ அது மாதிரி வந்து ஒரு பயம் ஒரு கூச்சம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வருது. ஸோ அப்படி அவள் வந்து நம்ம புட்டிக்காரியோட கையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துருக்கும் போதே வந்து 2 கிளாஸ் பசங்க அப்படியே அவங்கள கடக்க அவங்க கடக்கும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, இது மாதிரி நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு புது பொண்ணு சேர்ந்துக்கிறா, அவ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா, அவ வேற ஏதோ நாட்டுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காளாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசினு போக அப்படியே அவளுக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோயின்காரி அப்படியே கடந்து போக நம்ம புட்டி கண்ணாடிக்கு உடனே வந்து பார்த்தோனே காதல் சொல்லுவாங்களா. ஸோ அது மாதிரி புட்டி கண்ணாடிக்கு அந்த பொண்ணை பார்த்தோனே காதல் வந்துருது. அப்படி நின்று போயிடுறான். உடனே நம்ம மரியாச்சான உனக்கு என்ன ஆச்சு ஏன் பாட்டு நின்று கம்ஃபர்டபுளா இல்லையா அப்படின்னு சொல்ல நம்ம புட்டி கண்ணாடி வந்து நம்ம ஹீரோயின்காரியை பேன பார்த்துட்டு மரியாச்சானுக்கு மூஞ்சல் அப்படியே ஒரு மாதிரி சொல்றது வாழ்க்கை எல்லாமே மாறுதுன்னு நினைக்கும் போது பட்னி எதுவுமே இல்லை, எல்லாம் பழைய மாதிரி மாறப்போகுது அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கும் வலிக்கத்தானே செய்யும். ஸோ அப்படியே 2 பேரும் வந்து ஒரு டீ ஷாப்புக்கு வந்து உட்காடுறாங்க. நம்ம வில்லிக்காரியும் நம்ம புட்டி கண்ணாடியுமே அப்படியே அந்த இடத்துல வந்து நம்ம புட்டி கண்ணாடி வந்து இது மாதிரி வந்து என் ஆர்ட் எல்லாமே வந்து நம்ம ஹீரோயின்காரி பக்கம் தான் இருக்கு. அதாவது வந்து நான் வந்து சுசுகா சண்டை தான் ஒரு மாதிரி லவ் பண்றேன். ஏன்னா அவளுக்கு வந்து அப்பாவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸும் இல்லை யாருமே இல்லை. ஸோ நான் அவளுக்காக இருக்க விரும்புறேன், எனக்கு அவளை மட்டும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே நம்ம மெரியாச்சனுக்கு என்ன ஆச்சு, வில்லிக்காரிக்கு என்ன ஆச்சு, ஏன் நம்ம இந்த அளவு போகணும் எதுவுமே தெரியல, அப்படியே பேன் நிற்கிறா. அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ நம்ம வில்லிக்காரியை வந்து ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து அவங்க அம்மா இருட்டு ரூமில் உட்காந்து இருப்பாங்க. எப்போ வந்து வில்லிக்காரி வந்து என்ன திங்க் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனை வந்து லவ் பண்ணுற மாதிரி போதுமா அப்படின்னு சொன்னாலும் அவங்க அப்பத்தில் தான் வந்து அவங்க அம்மா வந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்களே. இவ்வளோ போயிட்டு அப்படியே கது திறக்க அவங்க அம்மா ஜாலியாக சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு லவ் செட் ஆச்சா இல்லையா, கண்ணாடி புட்டி என்ன சொன்னா அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு அப்படியே பேனு நிற்கிது. உடனே அப்படியே அவங்க அம்மா பின்னாடி திரும்பி வாடி சாப்பிடலாம், உனக்கு எவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, எல்லாம் உனக்கு தான், ஜாலியாயிரு அப்படின்னு சொல்ல மாரி-chanの好きなババロアもநம்ம பையனும் சரி ஓகே நீ இரு நான் போய் புட்டிகிரேடியை கூட்டின்னு வரேன் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து எப்படியாச்சும் வந்து புட்டிகிரேடி தான் பேசி சமாளிச்சு கூட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் அங்கிருந்து கிளம்பிடுது. உடனே அவங்க அம்மாவும் என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், ஏன் அவன் வந்து உன் ஃப்ரெண்டு ஏன் நீ வரல, அவனுக்கு தான் எல்லாம் செஞ்சு வச்சேன், நீ 2 பேரும் ஒன்னா வருவீங்க ஒன்னா சாப்பிடுவீங்க அப்படின்னு நினைச்சேன், ஏன்டி அவன் வரல, ஏன் இட்டுன்னு வரல அப்படின்னு கேட்க உடனே வந்து அந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம புட்டி கண்ணாடியும் நம்ம ஹீரோயின்காரியும் 2 பேரும் வந்து ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. உடனே புட்டி கண்ணாடியும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின்காரியும் வந்து இல்ல இந்த சுற்று வட்டாரத்தில் எனக்கு உங்களை மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம புட்டி கண்ணாடி அவ்வளோதானா, சரி ஓகே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் நீங்க ரொம்ப அப்படின்னு சொல்லும்போது உடனே கண்ணை பார்த்தா ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுறான் போல. ஸோ அப்படி அந்த இடத்துல வந்து பையனும் வந்துரு, சரி 2 பேர்கிட்ட மேபி பேசி நம்ம புட்டி கண்ணாடி இட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட போகும்போது அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம வில்லிக்காரி வீட்டை காட்டுறாங்க. உடனே வில்லிக்காரி அம்மா இல்லம்மா இன்னைக்கு வந்து புட்டிகரை நீங்கள் வரப்போகிறது கிடையாதுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா என்னடி ஆச்சு, அவங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, சரி ஓகே நாளைக்கு நம்ம இட்டுன்னு வா, நாளைக்கு வந்து நம்ம இதே டிஷ்ஷை செஞ்சு வைக்கல, ஸோ நாளைக்கு எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம வில்லிக்காரிக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணா கலங்குது. உடனே அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி கோபமாக வராங்க. உடனே வில்லிக்காரியும் அம்மா இல்லம்மா அவன் இனிமேல் வரப்போகிறது கிடையாது, ஏன்னா வேற ஒருத்தனை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா உடனே காண்டாயிடுது, நீ என்ன பண்ணி தொலைச்ச, நான் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சு வச்சேன், நீ சாப்பிடணும் 2 பேர் ஜாலியாக இருக்கணும்னு எவ்வளோ பண்ண, நீ என்ன இப்படி வந்து பண்ணி நிற்கிறேன், என்னை ஏமாத்திட்டேன் நான் ஒரு கெட்ட அம்மா போல, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல அம்மா அவங்க திங்க நம்ம வில்லிக்காரி அம்மா இல்லம்மா அப்படின்னா இல்லம்மா அப்படின்னு சொல்ல இல்ல நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல போட்டு அச்சிக்கிறாங்க.
அப்படியே அவங்க அம்மா ஒரு அளவு மேல அப்படியே அந்த கத்தி இருக்குல்ல அந்த கத்தி எடுத்து நம்ம வில்லிக்காரி அப்படியே குத்தும் போகும்போது அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம புட்டிக்காரி பக்கம் காட்டுறானுங்க. அந்த இடத்துல அவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் வந்து குட்டு கொலாஞ்சன் இருக்காங்க. நம்ம ஹீரோயின்காரியும் நம்ம புட்டிக்காரி அடியுமே. அப்படி நம்ம பையனு குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம புட்டிக்காரி பிடிக்கிறோம் புட்டிக்காரி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி லைட் வருது. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்காரி வந்து நம்ம பையனை பார்க்க அப்படியே டைம் ஆடுது. நம்ம ஏலியனுமே காட்டுறானுங்க. ஏலியனும் உடனே வந்து என்னால வந்து அவங்ககிட்ட பேச முடியல. சரி ஓகே இன்னைக்கு எப்படி வச்சு வில்லிக்காரியை சமாளிப்போம். நாளைக்கு கன்ஃபார்மா வந்து நம்ம புட்டிக்காரி வீட்டுக்கு வர வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனும் வில்லிக்காரி வீட்டுக்கு போகுது. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பையனுக்கே வந்து நம்ம முதல்ல சுசுகா-சான் கிட்ட தான் இருந்தோம் அப்படின்னு தெரியாது. இது நடக்கிறது எல்லாமே மெரியா-சானுக்கும் சரி சுசுகா-சானுக்குமே சரி நம்ம பையனுக்குமே சரி யாருக்குமே ஐ திங்க் பாஸ்ட் டென்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. நான் பாக்குறேன் நம்ம வாட்சஸ் நமக்கு மட்டும் தான் தெரியுமே. சோ புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நம்ம ஏலியனுமே வந்து சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிக்காரோட வீட்டுக்கு போயிடுது. 結局話しかけられなかったっぴね。 அங்க போயிட்டு அப்படி நம்ம ஏலியன் மரியாச்சன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கதவு திறக்கும் போது ஒரு ரத்த வெள்ளமா இருக்கு அந்த இடத்துல. அவ்வளவுதான் வில்லிக்காரியை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவளுக்கு பதிலாக அவங்க அம்மா செத்து கிடக்குற அந்த இடத்துல பார்த்தா வில்லிக்காரி தான் வந்து அவங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டா போல. உடனே வந்து அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எந்திரமா அம்மான்னு தனியா விட்டு போயிடாதம்மா நான் 4th கிரேட்ல இருக்கும்போது ஒரு போதிங்க எங்க அம்மா கொன்று கூடாது இப்போ நான் ஒரு கில் வேற பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வில்லிக்காரி அழுதல் இருக்கா. நம்ம ஏலியனுமே மரியாச்சன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம வில்லிக்காரி உடனே ごめんぴ。東くん連れてこれなかったっぴ。 நீ இன்னும் இங்கதான் இருக்கியா என்னால வந்து உன்னால ஒரு பேர் மட்டும் தான் வைக்க முடிஞ்சது வேற எதுவுமே உனக்கு எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்ல இன்னொத்தையும் சொல்ற எல்லாமே வந்து சுசுகா-சானால தான் அவளை நான் சாவடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஏலியனுக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்றது மெயின் விஷயம். ஏன்னா வந்து சுசுகா-சானை பொறுத்தவரையுமே வந்து முதல்ல சுசுகா-சான் கேட்டாலே அப்புறம் மேபி ஒரு விஷயம் கேட்டாலே அப்படின்றதுனால எவ்வளவு பண்றப்பான்னு பார்த்துருப்போம். ஸோ வில்லிக்கார் உடனே வந்து சுசுகா-சானை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏலியனுக்குமே சரி ஓகே அவளை போட்டு தர நீ இப்ப சந்தோஷமா இருப்பல ஓகே இப்ப நான் விஷயம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராக்கெட் எல்லாம் வருது. உடனே பையன் இப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து போகும்போது விஷயம் நான் முடிச்சிட்டு வரேன் நான் சுசுகா-சானை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா இந்த இடத்துல வந்து スピード系なら簡単だっぴよ。僕に任せて待っててっぴ。バイ。 டாக்கோபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட குரல் கேட்குது. அப்படியே வந்து இந்த இடத்துல நம்ம ஏலியனோட வேர்ல்டை காட்டுறாங்க. அதை சொன்னாங்களே இந்த ஃப்ரூட் ட்ரீனா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா. சாரி இது மாதிரி ஹாப்பி ஃப்ரூட்னா இருக்கும் தெரியும் சொன்னாங்க தெரியுமா. ஸோ அந்த உலகத்தை காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்த பார்த்தா டாக்கோபி-சானுக்கு பார்ட் 2 போட்டுருவாங்க போல. ஏன்னா அந்த அளவு வந்து அங்கே ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல மியூசிக் கேட்குது. மேபி அந்த மியூசிக் சூப்பராக தான் இருந்துச்சு தப்பு சொல்லக்கூடாது. சரி ஓகே பேக் டு த கண்டென்ட். ஸோ அப்படியே அந்த இடத்துல நிறைய ஏலியனை காட்டுறாங்க. நம்ம ஏலியனும் போயிட்டு அவங்க அம்மா மேபி அவங்க அம்மா தான் அந்த கிளாக் போல அந்த கிளாக்கை தான் வந்து இவங்க எல்லாம் அம்மான்னு கூப்பிடுவாங்க போல. இந்த ஏலியன் அந்த கிளாக் கிட்ட போயிட்டு நான் வந்து மெரியா-சானுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். நான் வந்து அவ ஆஸ்தியை பூர்த்தி செய்யணுமா நான் வந்து சுசுகா-சான் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து போட்டு தள்ளணுமா எனக்கு உதவுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவை நீ வந்து நம்மளோட பிளானட்டோட ரூல்லையே ப்ரோக் பண்ணிட்ட. நீ வந்து அந்த பொண்ணுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்க. சோ இந்த விஷயம் வந்து நம்ம பிளானட்டுக்கு வந்து எதிர்மறையானது. நீ வந்து நம்ம ரூலை ப்ரோக் பண்ணிட்ட. சோ திருப்பியும் நீ அதே கிரகத்துக்கு விழுவ. உன்னோட மெமரிஸ் எல்லாமே திரும்பி அழிக்கப்படும். நீ திருப்பியும் அந்த உலகத்துல புதுசா பிறப்ப போயிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே பையனோ என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு அப்படியே கலக்க வச்சுக்கிட்டு இல்ல முடியாதுமா நான் மெரியா-சானை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான கிளாக் ஓடும் தெரியுமா. அந்த கிளாக்கை வந்து பட்டு டைம் செட் பண்ணிட்டு நம்மள கீழே விழுது. அப்படி கீழே விழுந்து நான் போயிட்டு வரமா நான் இப்ப போக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டைம் மிஷின் மாதிரி போகுது. மேபி டோரிமோனோட டைம் மிஷின் மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அப்படி அவங்க அம்மா வந்து நீ ஏன் இவ்வளவு மாறிட்ட நீ ஏன் இவ்வளவு ரஃபா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா வந்து ஃபுல்லா ஹாப்பி பிளானட்ல ஸோ வந்து எல்லாருமே ஹாப்பியா ஒரு மாதிரி வந்து சொல்றது ஒரு பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இந்த ஏலியன் இப்படி பண்ணிட்டு வந்தாலே வந்து உங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஏலியன் பேரையும் சொல்கிறாங்க. நம்ம ஏலியன் பேர் நியூனிக் ஃபார்ம் அதாவது திங்க் வந்து நியூனிக் சொல்கிறாங்க வாயிலே வர மாட்டுது அந்த பேர் தான் சொல்கிறாங்க. உடனே சொல்லிட்டு நீ வந்து இங்கே வந்தோடனே என்கிட்ட வந்து பேசி ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி இந்த பக்கம் ஏலியனை காட்டுறாங்க. ஏலியன் உடனே மரியாச்சா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேராசூட்லேருந்து அப்படியே இறங்குது. உடனே அப்போ உலகத்தில் வரும்போது அம்மா சொல்கிற போனால் நீ எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்னு. பட் இருந்தாலுமே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தனால வந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பயம் இருக்குது நம்ம ஏலியனுக்கு. சில மறக்கூடாது மெரியாச்சனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை அப்படியே குதிக்க அப்படின்னு மெரியாச்சனை காட்டுறாங்க. லைக் திட் ஒரு இல்லூஷன் மாதிரி தான் காட்டுறாங்க. இல்லூஷன் மாதிரி மெரியாச்சனை காட்டோனே நம்ம ஏலியனும் கிட்ட போயிட்டு நான் அவங்க முகத்துல சிரிப்பை பார்க்கணும் நான் அவங்க வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்ன ஏலியனே மெரியாச்சனையே போட்டு தள்ளிருச்சு அப்படின்ற மாதிரி சீனை போட்டு காட்டுறாங்க. இங்க வந்து செகண்ட் எபிசோட போட்டு தள்ளிருக்கோம்ல இந்த ஏலியன் வந்து மெரியாச்சனை. ஸோ உடனே அந்த சீனை பார்த்தோன்னே நம்ம ஏலியனுக்கு நான் எப்படி இந்த விஷயத்தை மறந்தேன் அப்படின்னு சொல்லோனே அப்படியே ஏலியன் வந்து பறக்கிற இது விங்ஸ் இருக்கு தெரியுமா அதை அப்படியே பயன்படுத்தி சேனல் கீழே உள்ள வந்துட்டு நான் ஈரன்கரையை போட்டு தள்ளியாகணும் மெரியாச்சான் எவ்வளோ கஷ்டப்பட்டா எவ்வளோ அடி வாங்கிட்டா ஈரன்கரையால தான் மரியாச்சன் அவங்க அம்மாவே இழந்தா நான் போட்டு தள்ளி ஆகணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் வினோதமா சொல்லுது அந்த ஏலியனு.
அப்படியே இந்த இடத்துல சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏலியன் கண்ணுக்கு புலப்படுது. ஐ திங்க் மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. நான் சுசுகா சானை போட்டு தரணும், சுசுகா சான் ஈவில் அப்படின்னா அப்ப வந்து மெரியா சானும் அதே தானே பண்ணா, அவளுமே வந்து காயப்படுத்தினாலே அப்ப அவளுக்கு யார் நியாயம் கொடுப்பா? ஒருவேளை நான் அவளை போட்டு தரலாம், அப்ப எனக்கு யார் நியாயம் கொடுப்பா? அப்ப ஏன் மேல தப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அப்படி மாதிரி குரல் கேக்குது. அப்படியே நம்ம ஏலியனுமே வந்து அப்படியே அழுதுட்டு யார் பிளான் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆசுமாக்கும் இந்த இடத்துல வரான். ஸோ அப்படியே எபிசோடு போட்டு முடிக்கிறானுங்க. ஸோ ஸ்டோரி லைனே வந்து கொஞ்சம் ஏடா கூடமா தான் இருக்கு 5th எபிசோடு. ஸோ என்னத்தான் எப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா சுசுகா சான் வந்து நம்ம ஏலியனை போட்டு தள்ளிருப்பா, கத்தி கல் எடுத்து வந்து அடிக்க வந்திருப்பா. சொல்ல தெரியுமா அந்த இடத்துல செத்து ஒருவேளை பாஸ்ட் டென்ஸ்ல வந்துச்சா இல்ல பாஸ்ட் டென்ஸ் செத்து தான் ஐ திங்க் சுசுகா சான் கிட்ட ஃபியூச்சர்ல போச்சா இல்ல வந்து ஒரு தடவை மெரியா சானுக்கும் ஒரு தடவை சுசுகா சானுக்கும் வந்து உள்ள போயிருக்கும் போது வந்து அவங்க அம்மா நீங்க இவ்வளவு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அகைன் வந்து மெமரிஸ் எரேஸ் பண்ணி அதே உலகத்துல விட்டுருக்காங்க போல. சோ இந்த ஏரியுமே ஒரு வழக்கு வெறுப்பாயி அந்த கிளாக் அப்படியே நிப்பாட்டு திங்க் நம்ம தன்னோட மைண்டை எரேஸ் பண்ணுவோம் தெரியுமா, அது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ள குதிக்க இப்போ வந்து நம்ம ஈரன் பக்கம் இருக்கிற நாயம் சேம் டைம்ல வந்து மெரியா சான் இருக்கிற நாயமும் வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற நாயமும் நம்மளோட ஏலியனுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ ரெண்டு பக்கத்தோட நியாயம் தெரிஞ்சதுனால ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நான் பார்க்க போறோம். பட் இதுல நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல மெரியாச்சா நம்ம ஏலியனை போட்டு தள்ளல, நம்ம ஈரன் காரி தான் நம்ம ஏலியனை ஒரு தடவை போட்டு தள்ளுற பார்த்துருக்கா. ஸோ ஸ்டில் 5th எபிசோட போட்டு தள்ள பார்த்தா பட் போட்டு தள்ளலாம் இல்லையா அப்படின்றத 6th எபிசோட்ல தான் காட்டுவானுங்க. ஸோ கடைசி எபிசோட்ல 6வாதத்தோட இந்த அனிமேவை முடிப்போம். ஓகேவா? ஸோ கடைசியா நம்ம டக்கோபி த ஒரிஜினல் சீனோட கடைசி எபிசோடுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாம் பாருங்க, இனிமே வர வீடியோ எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் படத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், படத்தை நான் எக்ஸ்பிளைன் போறதுக்கு நான் 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் அதுக்கு மேலே டைம் ஆகுது. இந்த டக்கோபிஸ்னா நைட்டு 12 மணிக்கு உட்காந்து எடிட் பண்றேன். இப்படி கத்தா நீங்க 8 மணிக்கு இது பார்ப்பீங்களா? ஐ திங்க் அப்போ நான் வந்து காலேஜ் போயிட்டு இருப்பேன். ஸோ அது இந்த அனிமேக்கு இல்லை, ஒவ்வொரு அனிமேக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறது. ஸோ எப்படி நீங்க வந்து இந்த அனிமேக்கு இந்த சீரிஸ் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து அடுத்த போற சீரிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ எனிவே வீடியோக்கு போலாம். ஸோ அப்போ நான் கூட கதைக்கு போலாமா? வாங்க போமா. நம்ம எபிசோட ஆரம்பத்துல மியூரனை காட்டுறாங்க. அவ அப்படியே தான் அம்மா அப்பா சண்டை போறத பார்த்துட்டு அப்படியே வச்சு கண்ணு கலங்குறா. அந்த நேரத்திலேயே அவன் நாய் வச்சா தெரியுமா, அந்த நாய் அப்படியே வந்து அவளை வந்து கொஞ்சம் இவளுமே அப்படியே அந்த நாயை கூட்டிக்கிட்டு ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே நடந்துகிட்டே நானும் இந்த நட்சத்திரம் போல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் என் வாழ்க்கையை நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒன்னும் வந்து பெரிய ஆசைப்படலையே. ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் டெய்லி மதியானம் ஒரு நல்ல சாப்பாடு, எல்லாரும் மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ், எல்லாரும் மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி, அண்ட் அதுக்கு மேல நான் ஸ்கூலுக்கு போகும்போதுல இருந்து வரும்போதும் சரி யாரும் என்ன காயப்படுத்தாமலோ யாரும் என்ன அடிக்காமலோ இருந்தாலே நல்லா இருக்கும், நான் ஜஸ்ட் இதை மட்டும் தானே கேட்கறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே பிரசன்ட் காட்டுறானுங்க. சோ பிரசன்ட்ல அந்த ஏலியன் பறந்து ஒரு டனல் கிட்ட வந்து சேருமா அந்த சீன் தான் வருது. சோ போன எபிசோடு நிறைய பேர் குழம்பு இருக்கும். சோ இப்போ நான் திங்க் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த எபிசோடு எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம சீப்பி காணாம போயிடும், அப்புறம் மெரியாச்சனை போட்டு தள்ளுறாங்க. சோ இது மாதிரி நிகழ்வு நடக்குது தெரியுமா, அதுக்கான நடுநிலை தான் இது. அப்ப போன எபிசோட்ல சுசுகா சானும் புட்டிகண்ணே லவ் பண்ணாங்களே ப்ரோ, மரியாச்சனோட அம்மா இறந்து போனாங்களே ப்ரோ, அது என்ன எபிசோடு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரி அது என்ன சீன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து டாக்கோபியோட பாஸ்ட். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த ஏலியன் வந்து நம்ம யூரன் காரிட்ட கிடைக்கல, வில்லி காரிட்ட தான் கிடைச்சிருக்கு. சோ வில்லிக்காரோட ஆசை நிறைவேற்றணும், சுசுகா சானை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா கிட்ட போயிருக்கா. திங்க் அவளோட பிளானுக்கு போயிருக்கா. பட் அவங்க அம்மா கிட்ட சுசுகா சானை போட்டு தரணுமா எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா வந்து ஏலியன் மண்ணில் இருக்கிற எல்லாத்தையும் அழைச்சிட்டு திருப்பியும் வந்து அதே பூமியில போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது நம்ம யூரன் காரி கிட்ட கிடைச்சிருக்கா. சோ அப்படி கிடைக்கதா ரெண்டாவது தடவை வந்து மெரியாச்சனே போட்டு தள்ளிட்டாங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் போன எபிசோட்ல நம்ம யூரன் காரி ஏலியனை வந்து கலால அடிச்சிருப்பா தெரியுமா. சோ அப்போதான் விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. இப்போ நம்ம ஏலியனுக்கு வந்து எது உண்மை மேபி ரெண்டு பக்கம் இருக்கிற உண்மையில தெரிஞ்சு போச்சு. சோ இப்போ நம்ம கதைக்கு போவோம். ஓகேவா? சோ நம்ம ஏலியன் டனல்ல ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து புட்டி கண்ணாடி இருக்கா. இந்த ஏலியன் முத முறையா வந்து உலகத்துக்கு வந்தது வில்லிக்காரி சந்தோஷத்தை கொடுக்கத்தான், நம்ம யூரன் காரிக்கு சந்தோஷம் கொடுக்க கிடையாது. உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல புட்டி கண்ணாடி என்ன சொல்றேன் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. 小手静香のハッピーじゃないんだっぴ。何言ってるかわかんねえよ。என்னடா ஒரு சென்சியலா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டி கண்ணாடி கேட்க ஏலியனுமே நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம வந்து யூரன் காரி தேடி போய் கண்டுபிடிக்கணும். அவ ஏதோ பண்ணா நம்ம இங்க வந்து நான் இருந்து பார்க்கும்போது அவளை ஆளையே காணோம். சோ நான் அவளை தேடிக்கிட்டு தான் இங்க வந்தேன், நான் இங்க பார்க்கும்போது நீ தான் இங்க இருந்த. சோ ஏன் ஜீவா ரெண்டு பேரும் போய் சேர்ந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்ல உடனே வந்து புட்டி கண்ணாடி அழுகுறான். அழுதுகிட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா உன்னாலையும் சரி என்னாலையும் சரி நம்ம யூரன் காரிக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது, என்னால இனிமே யூரன் காரியும் பார்க்க முடியாது, அதே மாதிரி நான் உன்னை பார்க்கறது இதான் கடைசி முறையும் கூட. நாங்க எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டோம், எங்க அம்மா ரொம்ப டிப்ரெஷன் இருக்காரு, எங்க அப்பாவும் திரும்பி வந்துட்டாரு, நாங்க எல்லாருமே வந்து இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கோம், என்னால என் குடும்பத்தை இதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படுத்த முடியாது, நான் விட்டு கொடுக்க விரும்புறேன். உடனே புட்டி கண்ணாடி இப்படி சொல்ல நம்ம ஏன் கண்ணீர் வந்துருது, என்ன பேசுற, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நான் உன்னை இங்க இருந்து எங்கேயும் போக விட மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடுறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, ஏன் நீ என்னை விட்டு போக முடிவு எடுக்கிற, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தோமே அதே மாதிரி நம்ம இருக்கலாம், ஏன் போற, ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூடயே இரு, என் கூடயே இரு, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏலியன் ஒரு பக்கம் அழுவுது. 静香ちゃんは悪いこと痛いことするし、マリナ
ちゃおうかな。 அப்படியே புட்டுக்கு அழுதுகிட்டு இப்ப நான் போயாகணும் அப்படின்னு சொல்ல ஏலியனுமே இந்த யூரன்காரி ரொம்பவே கெட்டவன், அவளால மட்டும்தான் வில்லிக்காரி வந்து ரொம்பவே அழுதா, அவங்க அம்மாவை இழக்கிறது அப்புறம் ஒன்னை இழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்தது அவ மட்டும் தான். யூரன்காரி தான் பிரச்சனை. பட் இருந்தாலுமே வந்து நான் செகண்ட் டைம்ல வரும்போது எனக்கு பிரெட் கொடுத்தா, எனக்கு சாப்பாட்டை கொடுத்தா, எப்படி ஒரே மனுஷனால நல்லவனாவும் இருக்க முடியும் கெட்டவனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல புட்டி கண்ணாடியுமே அதுதான் உனக்கு பிரச்சனையா, அதுதான் மனுஷங்க. மனுஷனை பொறுத்தவரையுமே ஒரு பக்கம் ஃபுல்லா நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க எப்பயுமே கலந்துதான் இருப்பாங்க. இந்த அப்படி கேஜெட்டை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டி கண்ணாடி வந்து கேஜெட்டை கொடுக்குறா. அந்த கேஜெட்டை வச்சு டைம் மிஷினா பண்ணாங்களா, மேபி டைம் மிஷின் இல்ல, இது டைம் டிராவல் பச்சு தெரியும் நம்ம டாக்கோபி. அந்த மிஷினை புட்டி கண்ணாடி ஏலியன்கிட்ட கொடுத்துட்டு என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு பேர்கிட்ட ஏகப்பட்ட கெட்ட பேரே வாங்கியிருக்கேன், எங்க அம்மா கூட எனக்கு குப்பை தான் நினைச்சா, ஆனா நீ மட்டும் என்ன எப்பயுமே மோட்டிவேட் பண்ணினே இருந்த, நான் ஒரு நாலேஜபிள் பர்சன், நான் ஒரு சூப்பரு, நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏகப்பட்ட பொய்களை சொல்லியிருந்த. ஆனாலுமே நீ சொன்ன பொய்யெல்லாம் கண்ணு கலங்க வச்சுது, நீ சொன்ன வார்த்தைகள் மோட்டிவேட் பண்ணுச்சு, நான் உண்மையோட கடவு பட்டிருக்கேன் டாக்கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஏலியனை பார்த்து அப்படியே அழுவுறான். ありがとうって言いに来たんだ。 அப்படியே ஏலியனும் இப்ப முகத்தை பாக்குற, ஆனா முகத்துல இருக்க உங்க கண்ணு போய் மாறி போயிருக்கு. ஒருவேளை நீ ரொம்ப வளர்ந்துட்டியோ அதுவும் கண்ணு மாறிடுச்சு அப்படின்னு கேட்க உடனே புட்டி கண்ணாடியும் இல்ல இது வந்து எங்க அண்ணனுக்கு கடைசியா வாங்கி கொடுத்த கண்ணாடி, ஆனா இதுக்கப்புறம் அவனால என்னால வாங்க தெரியவே முடியாது அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு நம்ம வெள்ளிக்காரி போட்டு தள்ளுறோம் தெரியுமா, அந்த போட்டு தள்ள கேஸ நம்ம அண்ணங்கார வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. சோ ஐ திங்க் வந்து இவங்க ரெண்டு பேர் பண்ண வேலையில வந்து நம்ம அண்ணங்காரன் மேபி நல்லா இருந்த வாழ்க்கையை நம்ம அண்ணங்காரனே வந்து தம்பிக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டான்டா. அது என்னடா எல்லா படத்துலயுமே அந்த அண்ணன் தான் சாக்ரிஃபைஸ் பண்றான், தம்பி சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டானடா, இட்டாச்சி பண்றான், இவனும் பண்றான். ஸ்டில் ஓகே, பேக் டு தி கண்டென்ட். சோ இது வந்து எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த கடைசி கண்ணாடி, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி கீழே இறங்கி எனக்காக நீ உன்னை சேவியா அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் கேட்கறான். ஏலியனுமே சரி சொல்லு நான் செய்யறேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லுது. உடனே முட்டி கண்ணாடி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ சொன்னத உன் கையில இருக்க கேஜெட் வந்து திங்க் வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணும், டைமை ரீவைண்ட் பண்ணும் அப்படின்னு. ஒருவேளை அந்த கேஜெட் திருப்பி ரீவைண்ட் ஆகுது அப்படின்னா நீ என்ன மாதிரி ஒரு வெர்ஷனை வேற ஒரு காலகட்டத்தில் பாப்ப. அப்படி நீ பார்க்கும்போது அவங்கிட்ட உங்க அண்ணன் கூட சண்டை ஜாலியா போடு, உங்க அண்ணன் கூட வந்து ஜாலியா சண்டை இடு, ஜாலியா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல மட்டும் மறந்துடாத. என்ன மாதிரி இருக்கும் அவங்கிட்ட ஜாலியா இருக்க சொல்லு, உங்க அண்ணன் கூட எப்பயுமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட்டி கண்ணாடி அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு வர ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட்டி கண்ணாடி அப்படியே கிளம்புறான். バイバイタコピー。 இந்த பக்கம் அப்படியே வந்து நம்ம ஏலியன் அப்படியே அழுதுகிட்டே வந்து அந்த டனல் மேல உட்கார்ந்து இருக்கு. அப்படி நாட்களும் கடக்குது. நம்ம ஏலியனுமே வந்து அப்படியே ஊரெல்லாம் தேடுது, அந்த இடம் ஃபுல்லா தேடுது, நம்மளோட யூரன்காரி ஆளியே காணோம். அப்படி இந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் தெரியுமா, சோ அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல என் பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நியூஸ் பேப்பர் டிவி அப்படி இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்து ரெண்டு பொண்ணுங்க காணோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் இருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம யூரன்காரி வந்து நம்ம ஏலியன் இருக்க இடத்துக்கே திரும்பி வந்துடுறா. உடனே ஏலியனுமே அழுதுகிட்டே நீ எங்க போன, எவ்வளவு நாள் உன்னை தேடுறது, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்க யூரன்காரியுமே என் பக்கம் தள்ளி போய் நான் போய் என் நாயை கண்டுபிடிக்கணும், அந்த ஷெல்டர் உள்ளதான் நாய் இருக்குது, அதை போய் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்ல ஏலியனுமே நீ போய் கண்டுபிடிக்க போற, உன் நாயை போய் தேட போறேன்னா தேடு, நானும் கூட வரேன், பட் யாரையும் நீ காயப்படுத்தாத, நீ யாராச்சும் காயப்படுத்தின அப்படின்னா அது வந்து என்ன காயப்படுத்தும், நீ பண்ற விஷயத்துல நீயும் காயப்படுன்னு தெரியும், நீ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல உடனே கால் எடுத்து வந்து நம்ம ஏலியன் மூஞ்சிலே வைக்கிறா நம்ம யூரன்காரி. அவ வச்சுட்டு என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் ஏன்டா கவலைப்படணும், என்ன பெத்த அப்ப நான் போய் முன்னாடி நிற்கும் போது எனக்கு யாருன்னே தெரியலன்னு தெரியும் ஏன் முன்னாடியே சொல்றான், நான் ஏன் மக்களை பத்தி கவலைப்படணும், எங்க அம்மா என்ன லவ் கூட பண்ண மாட்டா, எங்க அம்மா வந்து நேசிக்கவே மாட்டா, அப்ப நான் ஏன் மக்களை காதலிக்கணும், என்ன ஒருத்தவங்க கூட கேர் பண்ணல, இவ்வளவு நான் வாழ்ந்த வாழ்க்கையில ஒருத்தவங்க கூட கேர் பண்ணல, அப்ப நான் மட்டும் ஏன் இந்த மக்களை கேர் பண்ணணும், என் ஸ்கூல்லயும் பிரச்சனை, என் வாழ்க்கையில பிரச்சனை, எல்லாத்திலும் பிரச்சனை, எல்லாரும் யாரால இந்த மக்களால தான், இவ்வளவு பிரச்சனை கொடுத்தது மக்களால, நான் மட்டும் ஏன் வந்து பிரச்சனை கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல கல் இருக்கு, அந்த கல் எடுத்துன்னு எப்படி அந்த எபிசோட்ல வந்து நம்ம ஏலியனை வந்து போட்டு தரலாங்களோ அதே மாதிரி இன்னொரு கல் எடுத்து அடிக்க போறா. அப்படியே அந்த கல் எடுத்து நம்ம ஏலியன் மண்ணில அடிச்சுக்கிட்டு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே வச்சாங்க, அந்த பேரண்ட்ஸ் டேல யாரையும் விட்டுட்டு போக முடியல, எல்லாரும் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கா. சோ இந்த இடத்துல கைட் பண்ணிடலாம், மேபி வந்து இவ அடிக்கிறா, பட் வந்து நம்ம ஏலியனுக்கு எதுவுமே ஆக மாட்டேது அப்படின்னு. みんなに怒られたらどうしたらいいの？うちの人呼んでんねん。 சோ அகைன் நாங்க அப்படி பேசிக்கிட்டே வந்து வாழ்க்கையை பிடிக்க மாட்டேது, என் வாழ்க்கையில எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈரன்கர் அப்படியே அடிக்க அப்படி ஒரு வழக்கு மேல அழுதுறா. சோ அப்படியே வந்து அவ்வளவு பார்த்தோன்னா நம்ம ஏறினும் அப்படியே அழுகுது. அப்படியே அழுதுகிட்டு என்ன மனுஷன் சுசுக்காச்சான், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல ஈரன்காரி நீ ஏன் திருப்பி அதையே சொல்ற, நீ எதுக்கும் காரணம் கிடையாது, நீ என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரொம்ப அழுக ஆரம்பிச்சா நம்ம ஈரன்காரி. ஏலியனுமே எனக்கு ஒழுங்கா புரியல, நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி எனக்கு ஒழுங்கா புரியல, எனக்கு புரியுது உனக்கு அது வலிக்குது அப்படின்னு, ஆனா நீ ஒவ்வொரு தடையும் வந்து உன் வழியை பத்தி சொல்லும் போது நான் வழியை பத்தி கேட்காம அதுக்கு
அதுக்காக தீர்வு மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக ரொம்ப மன்னிச்சிரு, என்ன ரொம்ப மன்னிச்சிரு, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம யூரின் காரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறா. நீ என்னத்தான் சொன்னாலும் எங்க அப்பா திரும்பி லவ் பண்ணுவாரா, எங்க அம்மா திரும்பி லவ் பண்ணுவாளா, திரும்பி நான் எங்க கூட வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எவ்வளவு வந்து அந்த பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு அழுவாம இருந்துச்சோ அவ்வளவு கண்ணீர் இந்த இடத்துல கொட்டி தீக்கிறா. சும்மா அவ்வளவு அழுகுறா இந்த இடத்துல. நம்ம ஏறினும் அப்படி கட்டுப்பிடிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சோ அப்படியே அழுது அன்னைக்கு நாளுமே விடியுது. சோ இவங்களுமே அப்படியே வந்து நாயை கண்டுபிடிக்க போறாங்க. பட் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலுமே அந்த நாய் இல்லாம போயிடுது. அப்படியே போற இடம் ஃபுல்லா யூரின் காரி முகத்துல தண்ணி மட்டும் தான் இருக்கு. ஒரு நாள் வந்து முறைச்சினே இருப்பாள், வந்து கவலையோட இருப்பாள். கவலைக்கு பதிலா அப்படியே அழுதுகினே இருக்கா. நம்ம ஏழுமே அப்படியே வந்து அழுகுற முகத்தை பார்த்துக்கினே இருக்கு. அப்படியே நாட்களும் போகுது, வாரங்களும் போகுது. பட் அழுது மட்டும் போகவே இல்லை. சோ அப்படியே நம்ம யூரின் காரி ஒரு அளவுக்கு மேல அப்படியே பீச்சட போய் நிக்க நம்ம ஏழு இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், நீ நான் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஈழ் அப்படியே திரும்பி பார்க்கறோம். அப்படியே கண்ணு தண்ணியா வருது. நம்ம இனிமே மெசேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சின இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் வந்து அவங்க சேனல் இருக்கும் தெரியுமா, அந்த சேனலுக்கே திரும்பி போறாங்க. அந்த சேனலான ஈழ் காரை பார்த்து நான் ஒரு கேஜெட் வச்சிருக்கேன், அந்த கேஜெட் உங்களுக்கு ஹாப்பி தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஹாப்பி கேமரா அந்த டிவைஸ் எடுக்கிறா நம்ம ஏலியனு. உடனே அந்த ஏலியனுமே வந்து ஏற்கனவே போட்டோ எடுத்திருப்பாங்க தெரியுமா. சோ திங்க் பாஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போட்டோ எடுத்தாங்க தெரியுமா. அந்த போட்டோ வந்து அது உள்ள வந்து சொருவுறா. சாரி அந்த ஏலியன் வந்து சொருவுது. சொருவிட்டு உனக்கு தான் தெரியும்ல இது வந்து உடைஞ்சிருக்கு, சோ உனக்கு தான் தெரியும்ல இப்போ வந்து கடந்த காலத்துக்கு போக போறேன், நான் இதுமே இது எல்லாமே வந்து நடக்காத மாதிரி பண்ண போறேன், சோ நான் போயிட்டு வரேன் சுதுகாச்சன் அப்படின்னு சொல்லிட்டு யூரின் காரிட்ட சொல்ல யூரின் காரி நில்லு அப்படி மாதிரி சொல்றா. என்னால முடிஞ்சதெல்லாம் இது ஒண்ணு மட்டும் தான், இந்த ஒரு வழி மட்டும் தான் நீ சந்தோஷமா இருக்குதான கடைசி வழி அப்படின்னு சொல்ல யூரின் காரி உடனே அலறச்சிட்டு ஓடி வரா. நீ மட்டும் தான் எனக்கு கடைசியா இருக்க, நீ விட்டு போயிடாத, நீ மட்டும் இருந்தாலே போதும், நான் சந்தோஷமா இருப்பேன், தயவு செஞ்சு இரு அப்படின்னு சொல்ல இனிமே நீ ரொம்ப நல்லவ, சிரிச்சுக்கிட்டே இரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரின் காரி கிட்ட சொல்ல யூரின் காரி அப்படியே அழுகுறா. நீ என்னை விட்டு போயிடாத, நான் செஞ்சது எல்லாத்துக்கும் சாரி. நீ ஒருத்தம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை வந்து ஏலியன் அப்படி கட்டி பிடிக்கலாம் விடுறா. அப்படி கை உள்ளே போக மாட்டுது. அதாவது நம்ம ஏலியன் அப்படியே தொடவே முடியல. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகும் போது அப்படியே பட்டான கேமரா ஸ்டாப் பண்றானுங்க. அப்படியே பார்த்தா மியூரன்காரி வந்து நம்ம டாக்கோ போய் சந்திச்சிருப்பா தெரியுமா. சோ அந்த இடத்துக்கு போறாங்க. சோ அந்த இடத்துல மியூரன்காரி அப்படியே வந்து சில மாதிரி நிக்கிறா. நீ இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே தெரியல. மியூரன்காரி நம்ம எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. வழக்கம் போல அதே வீடு அதே அழுக்கு சட்டை போட்டு குளிச்சுக்கிட்டு வந்து மேபி வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டா. ஸ்கூலுக்கும் வந்து போய் உட்கார ஆரம்பிச்சுட்டா. சோ ஸ்கூலுக்கு போய் உட்காந்து வீட்டுக்காரி சண்டை போடுவாள். சோ அதே மாதிரி ஏஜ் வந்து நம்ம யூரன்காரி கிட்ட சண்டை போடுறா. சோ அவ அப்படியே சண்டை போட புட்டி காட்டுறானுங்க. புட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு எங்க அண்ணனுக்கும் ரொம்ப நாள் ஃபைட் இருக்கு, அவனை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டுது, எங்க வீட்டுல PS4 இருக்கு ஆனா அவனுக்கு தரவே மாட்டான், அவனே விளையாண்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்காங்க. உங்ககிட்ட PS4 இருக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், வாடா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல நம்ம புட்டி கண்ணுக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிருது. ஏன்னா புட்டி கண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுல. சோ புட்டி கண்ணுக்கு ஒரே சந்தோஷமாயி அப்படியே கொஞ்சம் சரி வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது நம்ம யூரின் காரி உட்கார்ந்து இருக்கா. நம்ம யூரின் காரி கிட்ட ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலை தூக்கும் போது நம்ம யூரின் காரி அப்படியே திரும்பி போயிடுறா. சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ற மாதிரி காட்டல, அப்படியே பிரிகிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த இடத்துல. சோ அப்படியே வந்து அடுத்த நாள் சாயந்தரம் ஆகுது. அடுத்த நாள் சாயந்தரம் தான் வந்து நம்ம யூரின் காரி சண்டை போட்டுருப்போம். அப்பதான் நாய் வந்து கழிச்சிருக்கோம். அப்பதான் நாயை கூட்டிட்டு போயிருப்பாங்க. பட் இந்த தடவை ஏலியனா இல்லாததுனால நம்ம யூரின் காரி மட்டும் தான் அந்த இடத்துல சிங்கிளா இருக்கா. வழக்கம் போல வில்லிக்காரி வந்து யூரின் காரியை போட்டு அடிக்க பின்னாடி அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு திங் வந்து ஒரு சொல்றது ஒரு வந்து வாய்ஸ் கந்துனே இருக்கு. அந்த வாய்ஸ் வந்து ஏலியனோட வாய்ஸ் தான். சோ ஏலியனுமே ஸ்கூலுக்கு போக வந்து நம்ம யூரின் காரி வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறா. வழக்கம் போல புட்டி கண்ணாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒன்னா ஆயிட்டான். எல்லாம் எப்படி நடக்கணுமோ அதுபடி வந்து நடக்குது, அவங்களோட விதிப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கோப்பி சொல்லிட்டு இருக்கு. சோ அப்படியே வில்லிகாரி பென்சில் எடுத்து நம்ம யூரின் காரியை அப்படியே முறைச்சிட்டு எங்க அம்மா ஃபுல்லா டிப்ரெஷனா இருக்காங்க, அது காரணம் நுய் மட்டும் தான், எங்க அம்மாவை திருப்பி கொடு, எங்க அப்பாவை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பென்சில் குத்தும் போது நம்ம யூரின் காரியோட பேக் அப்படியே கைண்டி விழுது. அந்த பேக்ல இருந்து நோட் ஒன்று வெளியே விழுது. அந்த நோட்ல பார்த்தா நம்ம ஏலியன் இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே அந்த ஏலியனை பாக்குறாங்க. உடனே வில்லிக்காரி இந்த ஏலியனை பார்த்து இது என்னத்த வரைஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்க யூரின் காரி இது பார்க்க ஏதோ குப்பை மாதிரி இருக்கு, இது நம்ம கூட வந்த மாதிரி இருக்கு, இந்த ஸ்டூபிட் எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசினா அப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அழுகுறாங்க. ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த ஃபீலிங் தெரியுது. பட் வந்து யாரு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியல. அதாவது பழகின பழக்கங்கள் எல்லா விஷயங்களும் மனசுக்கு தெரியுது. ஸோ வந்து மனசு உனக்கு வலிக்குது, ஆனா வந்து உன் மூளையில வந்து எதுவுமே இல்ல அப்படின்ற விஷயம் ரெண்டு பேரும் அழுகுறாங்க. உடனே யூரின் காரி வில்லிக்காரியை பார்த்து நீ ஏண்டி அழுகுற அப்படின்னு கேட்க வில்லிக்காரி உடனே யூரின் காரியை பார்த்து நீ மட்டும் ஏண்டி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி அப்படி அழுகுறாங்க.
僕が忘れてしまっていた。 சோ அந்த இடத்துல வந்து நம்ம ஏலியன் வந்து அவன் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் வந்து ஹாப்பி சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படி ஏலியனுமே வந்து போற போக்குல நம்மளுக்கும் வந்து ஒரு சொல்றது ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துட்டு போகுது. இது மாதிரி நீங்களுமே வந்து உங்க அப்பாவால வெறுக்கப்படலாம், உங்க அம்மாவால வெறுக்கப்படலாம். ஆனா நீங்க தனியா மட்டும் இல்ல, உங்களுக்கான சரியான நேரத்துல உங்களுக்கான பர்சன் உங்களை நோக்கி கன்ஃபார்மா வருவாங்க. வாழ்க்கையில ஜாலியா எப்பவுமே இருங்க. இந்த வாழ்க்கையில எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் காரியம் நம்ம ஃப்ரெண்டு காரியம் வந்து உடனே நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன அப்புறம் ஃப்ரெண்டு காரி சொல்ற பார்த்தா வில்லிக்காரி ஃப்ரெண்டு காரியா மாட்டோம். ஏன்னா வந்து வில்லிக்காரி வந்து ஒரு வில்லியே இல்ல. சோ ஹீரோயின் காரி ஃப்ரெண்டு காரி அப்படின்றத கதையை முடிப்போம். சோ ஹீரோயின் காரி அப்படியே வந்து நடந்து போயினே இருக்கு. பட்டு பின்னாடி வெளிச்சம் அடிக்குது. அப்படியே வந்து நம்ம ஏலியனுமே குட் பை அப்படின்னு சொல்ல ありがとう。バイバイ。 நம்ம ஹீரோயின் காரி அப்படியே என்னென்ன பார்த்துனே இருக்கா. உடனே ஃப்ரெண்டு காரி என்னடி பாக்குற என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க இல்ல இல்ல ஏதோ எனக்கு கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு அதாண்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கதையும் முடியுது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா கடைசியா ஒரு நிமிஷத்துல ஒரு வீடியோ ஒன்று போடுறானுங்க. சோ ரெண்டு பேரும் அப்படியே வந்து ஒரு கடை உள்ள நிக்கிறாங்க. அந்த நாய் வந்து வாசல பத்துன்னு இருக்கு. சோ உடனே ரெண்டு பேரும் கடவுள போயிட்டு நம்ம வில்லிக்காரி எத்திங்க வந்து ஃப்ரெண்டு காரி இருக்கால ஃப்ரெண்டு காரி உடனே வந்து ஹீரோயின் பார்த்து எங்க அம்மா கேக் கேட்டுருந்தாங்க, நான் போய் கேக் வாங்கிட்டு போறேன் எங்க அம்மாக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு காரி சொல்ல உடனே ஹீரோயின் காரி உங்க அம்மாக்கு என்ன டெய்லியும் நான் கேக்கே சாப்பிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு காரியும் எங்க அம்மா வந்து உங்களோட பேரண்ட்ஸோட வந்து எங்க அம்மா எவ்வளவு மேலு நீ கொம்முனரி அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயின் காரியோட பேரண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அவளுமே ஒரு நல்ல ட்ரெஸ்னா போட்டிருக்கா. சோ ஸ்டில் எவ்ரிதிங் வந்து கோனா பி குட். சோ அப்படி ரெண்டு பேரும் திரும்பி வந்து ஒரு மேபி ஐ லேஷர் போடுவாங்கல அது கண்ணில் போடுவாங்கல. சோ அது மாதிரி ஒரு பொருளை பாக்குறாங்க. சோ ரெண்டு பேரும் பார்த்தோம் இது பார்க்க எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, இது சேட்டில இருந்து வந்து ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கு உனக்கு இது எப்படி தெரியும் உனக்கு இது எப்படி தெரியும் நீ எப்படி யோசிச்சே அப்படி மாதிரி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு どうせウサギのボールペン。 ரெண்டு பேருக்குமே வந்து என்ன அப்படின்றது வந்து மேபி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா அது பத்தின சில விஷயங்கள் மனசுல கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு அப்படின்றதா உண்மை. ஓகேவா. சோ எனிவே வந்து அப்படியே கதையை போட்டு முடிக்கிறானுங்க. சோ அந்த கதையில என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா மேபி வந்து ரொம்ப குழப்பின கடைசி ரெண்டு எபிசோட் ரொம்ப குழப்பின மாதிரி ஆயிடுச்சு. அதாவது கடைசியா நம்ம ஏலியன் வராம இருந்ததாலே வந்து எல்லாம் கரெக்டா போயிருக்கும்னு நினைக்கும் போதுதான் அந்த நோட்ல வந்து ஏலியனோட இமோஜியை பார்த்துருப்பா. சோ ஏலியனோட இமோஜி நம்ம வில்லிக்காரி பார்த்தனாலதான் கொஞ்சம் வந்து ஞாபகம் வந்திருக்கும். சோ ஸ்டில் அதை பார்த்து அழுதுருப்போம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருப்பாங்க. சோ கடைசியா ஃபைனல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா வந்துருச்சு, ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாவும் இருக்காங்க. சோ மக்களுக்குள்ள மக்கள் ஒத்து போனோம் அப்படின்னா வெளியில இருந்து ஒரு 40 ரூபாய் இல்ல வெளியில இருந்து வந்து ஒரு ஆளை வந்து சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மக்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசினாங்க அப்படின்னா அவங்களே சேர்ந்துப்பாங்க. அப்ப அந்த மாதிரி கதையை சொல்லி முடிச்சு விடுறானுங்க. சோ ஸ்டில் எனிவே வந்து கடைசியா வந்து நம்ம டாக்கோபி லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வச்சிருச்சு. பட் இந்த எண்ட்ல வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் ஏகப்பட்ட கிளியரன்ஸ் ஏகப்பட்ட சீன்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் ஏகப்பட்டதே இருக்கு. பட் அதெல்லாம் சொன்ன அப்படின்னா இந்த வீடியோ கரெக்டா 30 நிமிஷம் தாண்டி போயிடும். பட் கன்ஃபார்மா அதுக்கு ஒரு வீடியோ போடணும். பட் வந்து நம்ம மெயின் சேனல்ல டாக்கோபி பத்தி ஒரு வீடியோ கூட போடல. சோ அதனால வந்து ஐ திங்க் அதோட டிஃபரன்ஸோ இல்ல அதோட வந்து கிளைமேக்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸோ நான் மெயின் சேனல்ல சொல்றேன். ஸோ எனிவே அங்கே சந்திப்போம். சேம் டைமில் வந்து நம்ம 5 எபிசோடு அளவு வச்சு 6வது எபிசோட நல்லா வந்து ஒரு நல்ல எண்டிங் போட்டு மனசை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டானுங்க. ஸோ எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா இந்த அனிமே திரும்பி வராது அப்படின்னால மட்டும்தான். ஸோ எனிவே கைஸ் இதுக்கப்புறம் இந்த சேனலில் ஏகப்பட்ட மிஸ் அனிமேஷனாக வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சேம் டைமில் இப்போது கரெக்டில் நம்ம சேனலில் வந்து கோஸ்ட் சீரிஸ் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதையும் பாருங்க. ஒரு 12 எபிசோட்ஸ் தான் ஏற்கனவே வந்து 2 எபிசோட் போட்டு நான் வச்சிருக்கேன். ஸோ மேபி நாளைக்கு 3rd எபிசோட் வந்துடும். ஓகேவா. ஸோ எனிவே நம்ம வெற்றிகரமாக இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் சீரிஸா டாக்கோபி சின்ன முடிச்சு விடுறோம். சோ இத பார்த்த உங்களுக்குமே நன்றி. மேபி இத போட்ட எனக்கு நன்றி சொல்லலாம் தெரியல. சோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேட்டிங் गाइस. சோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் ஓட गाइस கதையை முடிக்கலாமா?